जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणिनम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्रीला रूप रघुनाथ करुणम, जय श्रीला प्रभुपादी महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து வந்து சீமாக கவனிப்போம். கிளாஸ் வந்து கூடிய அனைத்து வகுப்பும் அடியனுடைய பணிவாக மாற்றுங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாம்மா. வணக்கம்மா. உன் பேருமா? உன் பேர்? தமிழ் செல்வி. ஓ அந்த ஓடியோ மதஜி. ஓ வணக்கம்மா. நீங்கம்மா உங்கள் பேருமா? ஷோபா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டா? ஓ உங்கள் ஒன்று. ஓகே ஓகேம்மா, ரொம்ப நன்றி. ஹரி கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா வருவா. ஹரி கிருஷ்ணா எல்லாருக்கும். ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா. எங்கம்மா மதஜி பிரபு இல்லையா? வரா. ஓகே. ஹரி கிருஷ்ணா வருவா. ஹரி கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா. ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 5 வியாசருக்கும் நாதருக்கும் உபதேசங்கள். பதம் 10. வெரி குட். ஓகே. நாய வசித்ர பதம் ஹரியசோ ஜக பவித்ரம் பரக்ருணீதா கர்ஹிஷி தத்வ்யாயாசம் தீர்த்தம் உச்சந்தி மானசா நயத்ர ஹம்ச நிரமந்தி உஷிக்ஷயா. பிரபு நா இல்லை, யத் அந்த, வசா வார்த்தைகள், சித்திர பதம் அலங்காரமான, ஹரி பகவானின், யசா பெருமைகள், ஜகத் பிரபஞ்சம், பவித்ரம் தூய்மையடைந்த, பிரக்ருணிதா விலக்கிய, கரிஹிஷித் அரிதாக, தத் அந்த, வாயசம் காகங்கள், தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம், உச்சந்தி நினைக்கின்றன, மானசா புண்ணிய புருஷர்கள், நா இல்லை, எத்ரா எங்கு, அம்சா பக்குவமடைந்த ஜீவன்கள் அனைவரும், நிரமந்தி இன்பம் பெறுகின்றன, உஷிக்ஷயா தெய்வலோகத்தில் வாழ்பவர்கள். மொழிபெயர்ப்பு எல்லாரும் சொல்லுங்க. பிரபஞ்சத்தின் முழு சூழ்நிலையையும் தூய்மைப்படுத்த கூடியவர் பகவான் ஒருவரே ஆவார். அவரது பெருமைகளை விவரிக்காத அந்த சொற்கள் காக்கைகளை போன்ற கமிகளின் தீர்த்தம் என்று புண்ணிய புருஷர்களால் கருதப்படுகின்றன. பூர்ணத்துவம் பெற்றவர்கள் பரலோகவாசிகளாக இருப்பதால் காக்கைகளுக்குரிய இடத்தில் அவர்கள் எவ்வித இன்பத்தையும் பெறுவதில்லை. இங்கிலீஷில் பிரஜா மந்திஜி. Those words which do not describe the glories of the Lord, who alone can sanctify the atmosphere of the whole universe, are considered by saintly persons to be like unto a place of pilgrimage for crows, since the all-perfect persons are inhabitants of the transcendental abode. They do not derive any pleasure there. Okay, thank you, Manaji. நாயத் பாஷா சித்திரம் பதம் ஹரே யசோ ஜகத் பவித்ரம் பிரகுணிதா கர்ஹிச்சி தத் வாயசம் தீர்த்தம் உச்சந்தி மானசா நாயத்ர ஹம்ச நிரமந்தி உச்சிக்ஷயா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தொடர்ந்து வந்து போன வாரம் எதை பற்றி நம்ம பேசணும் ஞாபகம் இருக்கா? போன வாரம் ஒரு வார்த்தை நான் திருப்பி சொல்லிட்டே இருந்தேன். ஜெய ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா மகாராணிக்கு. சரி, அதுக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு சூழ்நிலைமை நடந்துருக்கு. அதாவது என்னென்னா, நம்ம ஜெகநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம்.
இப்போ பங்களாதேஷில் வந்து ரொம்ப வந்து சண்டையும் கோயில்கள்லாம் இது பண்ணியிருக்கும், பக்தர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க நல்லபடியாக இருக்கணும் சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி ஹரி கிருஷ்ணா மந்திரம் சொல்லி 10 பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய ஜெகநாத் பலதேவ சுபத்ரா மகாராணிக்கு. ஓகே, இப்போ போன வாரம் நான் எதை பற்றி பேசியிருந்தேன்? உஷா மதிஜி, 4 புருஷார்த்தா. புருஷார்த்தான்னா என்ன சொல்லியிருந்தேன்? அர்த்தான்னா என்ன அர்த்தம்? வெல்த். 4 வகையான விஷயங்கள் இருக்கு. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா. அதை பற்றி பேசிட்டோம். ஓகேவா? 5வது புருஷார்த்தம் ஒன்று இருக்கு. 5வது விஷயங்கள் இருக்கு. அதாவது தர்மம்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தர்மங்கள். அதாவது ஒரு கணவன் செய்யக்கூடிய தர்மம், மனைவி செய்யக்கூடிய தர்மம், குடும்பத்தில் தலைவனாக இருக்கக்கூடிய செய்யக்கூடிய தர்மங்கள், எல்லா வகையான தர்மங்கள். ஓகேவா? ஒரு பணக்காரனாக இருக்கும்போது அவனுக்கு தர்மம் என்னது, ஒரு ஏழையாக இருக்கும்போது அவன் தர்மம் என்னது, ஒரு பூஜாரியாக இருக்கும்போது அவன் தர்மம் என்னது, எல்லா தர்மங்கள். ஓகே, அதான் தர்ம. அர்த்தா என்ன சொல்லியிருந்தேன் மிஷ்னா? அர்த்தா என்ன அர்த்தம்? வெல்த். ஓகேவா? சொத்துக்கள். அதாவது வந்து சொத்துக்கள் ஒரு பணம் மட்டும் கிடையாது, படிப்பும் சொத்துக்கள் தான். இந்த மாதிரி வந்து சொத்துக்கள். ஓகேவா? அதாவது அர்த்தா சொல்றது. ஓகே, தர்ம, அர்த்தா. அடுத்த 3வது காம. காமம்னா என்ன? டிசையர், ஆசைகள். ஓகேவா? எல்லா வகையான ஆசைகள். ஓகேவா? பணம் மட்டும் இல்லை, எல்லா வகையான ஆசைகள். ஓகேவா? குடும்ப ஆசைகள், நில ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, எல்லா ஆசைகளும். தர்ம, அர்த்த, காம. தென் கிடைச்ச 4வது மோக்ஷா. மோக்ஷா வந்து நான் 5 வகை மோட்சம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். யாரும் சொல்ல முடியும்? கல்யாண மதிஜி போன சொல்லியிருந்தேன், எழுதிக்கலையா? முடிச்சா. வெரி குட். ஓகே, சொல்லுங்க மதிஜி. சாலோக்கியா முக்தி. ஓகே, 2வது சாரூபியா முக்தி. வெரி குட். 3வது சாமீப்யா முக்தி, சாஷ்டி முக்தி. 5வது சௌஜியா முக்தி. அவங்க நல்லா கை தட்டி விட்டுருங்க. வெரி குட் மிஷ்னா. ஓகே, வெரி குட் மிஷ்னா. இது ஒன்று என்னென்னு நான் போன வாரம் சொல்லிட்டேன். நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம். ஓகே, 5 வகை முக்திகள் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த தர்மார்த்த, காம, மோட்சம் இந்த 4 தான் வந்து மனிதர்கள் எல்லாருமே வந்து அது தொடி தான் ஓடுறாங்க. சாஸ்திரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறையா சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த தெய்வத்தை கும்பிடுங்க, உங்களுக்கு இது கிடைக்கும். நீங்கள் லட்சுமி ஹோமத்தை வழங்க, உங்களுக்கு அர்த்தா கிடைக்கும், பணம் கிடைக்கும், கூரை பிச்சையில் கொட்டு வா லக்ஷ்மி. அடுத்து வந்து நீங்கள் வந்து இதை செய்யுங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்து வந்து நீங்கள் இவரை வழிபடுங்க, உங்களுக்கு முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அப்போ இது செய்யுங்க, உங்களோட குலம் வந்து நல்லா விருத்தியாகும். தர்மம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான சாஸ்திரங்களும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தர்ம, அர்த்த, காம, மோட்ச இதிலே தான் இருக்குது. ஆனால் ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தர்மம், அர்த்த, காம, மோட்ச இதில் மட்டுமே நம்ம இருக்கும்போது, இதில் மட்டும் நம்ம வந்து சிவாய் பண்ணும்போது, இதில் மட்டுமே நம்ம முழுக்கிட்டு இருக்கும்போது இந்த மனித வாழ்க்கை வந்து ஜீவாத்மா வந்து பகவான் லோகத்துக்கு போக முடியாது. பகவான் லோகத்துக்கு போக முடியாது. அது மீண்டும் மீண்டும் இங்கே தான் வந்து சுரண்டுக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்து தர்மம் செய்கிறோம், இல்லை நம்ம வந்து பணம் இது பண்ணுறோம், நம்ம எல்லாமே இது பண்ணுறோம். எல்லாமே வந்து இந்த உடலை சார்ந்து இருக்கக்கூடியது. தர்ம, அர்த்த, காம, மோட்சம் இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பை சார்ந்து இருக்குது. தர்மம் நீங்கள் கணவனா மனைவியாக சொல்லி எது முடிவு பண்ணுவோம்? உடம்பா இல்லை உள்ளுக்குள்ள ஆத்மாவா? நம்ம பாடி தான். நீங்கள் கணவனாக இருந்தால் நீங்கள் ஆண், இப்போ மனைவியாக இருந்தால் நீங்கள் பெண். அப்போ எது பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க? பாடி, அது உடல் சார்ந்தது. அப்புறம் சம்பாதிக்கிறது உடல் சார்ந்தது. அடுத்து தர்ம, அர்த்த, காம உடல் சார்ந்தது. ஆசைகள் உடம்பு சார்ந்தது, பிலாங்ஸ் டு பாடி. தென் அடுத்து மோக்ஷா, அதுவும் வந்து ஐயோ நான் வந்து நல்லபடியாக நான் பக்தி பண்ணுறேன், நல்லபடியாக நான் புண்ணியம் செஞ்சுட்டேன், நிறைய பேருக்கு நான் சோறு ஆக்கி போகிறேன், எனக்கு முக்தி கிடச்சிரும். எல்லாம் இந்த உடம்பை சார்ந்து செய்யக்கூடியது. ஆன்மீக விஷயங்கள், உண்மையான ஆன்மீக விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு வகையான கோணங்கள் இருக்குது. ஒன்று உடம்பு ரீதி, ஒன்று ஆத்மா ரீதி. ஓகேம்மா? நம்ம வந்து இங்கே ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரீதியான இன்ஃபர்மேஷன் இல்லை. சசிமதி வந்துருக்கீங்களா? உள்ளத்தில் எனக்கு தூணையா இப்போ தான் பார்க்குறேன். சரி,
அப்போ உடம்பு ரீதியான கல்விகள் வந்து உடம்பு ரீதியான நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆல் டெம்பரவரி, எல்லாமே தற்காலிகமானது. அது மீண்டும் மீண்டும் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனம், இது சொல்லிக் கொடுக்குது. இந்த தர்மா அர்த்த காம மோக்ஷம் இந்த நாளும் வந்து பாடிலி, இது உடம்பு ரீதியானது. பட் நார்மலாக வந்து மக்கள் வந்து இதை நம்ம இதை ஃபாலோ பண்ணுறாங்க, செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு எப்போ வந்து விடுதலை கிடைக்கும்னா, எப்போ வந்து ஆத்ம ரீதியிலான வேலைகள் எப்போ சேருமோ, இதுக்கு நம்ம சுந்தர மகாராணிக்கு இதை எப்போ இந்த ஆத்மா ரீதியிலான வேலைகளை ஆரம்பிக்கிறோமோ, எப்போ ஆத்ம ரீதிக்கான ஆத்மாக்கு எப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறோமோ, எப்போ ஆத்மாக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்போ தான் வந்து நம்ம பகவானை பார்த்து போக முடியும். இந்த ஆத்மா வேலை வந்து தர்மா அர்த்தா காம மோக்ஷால கிடையாது, இந்த நாளில் கிடையாது. 5வது இடத்துல தான் இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் வந்து ஆத்மாவோட இடம். அந்த 5வது என்ன சொல்லியிருந்தேன்? யா, வெரி குட். அந்த வார்த்தை நான் போன வாரம் சொல்லி எல்லாத்துக்கும் பதிவு வச்சிட்டேன். கிருஷ்ண பிரேம தனா. ஓகே, கிருஷ்ண பிரேம தனா என்ன? கிருஷ்ணன்னா கிருஷ்ணா பகவான், பிரேமனா என்னது பிரபு? அன்பு. பிரேமனா அன்பு. கிருஷ்ண பிரேம தனா, தனலட்சுமி. தனா என்னது? தனனா சொத்து, செல்வம், சொத்துன்னு எடுத்துக்கணும் அதில் அர்த்தம். அதாவது கிருஷ்ணரோட அன்பு தான் சொத்து, அதான் கிருஷ்ண பிரேமதனா. இதுதான் 5வது புருஷார்த்தா. இப்போ இந்த விஷயத்தில், இந்த 5வது விஷயத்தை, இந்த கிருஷ்ண பிரேமையை நோக்கி, கிருஷ்ணரோட பக்தியை நோக்கி, கிருஷ்ணரோட பகவானோடைய விஷயத்தை நோக்கி எந்த ஜீவாத்மா வந்து பயணம் பண்ணுதோ, எந்த ஜீவாத்மா வந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குதோ, அந்த ஆத்மா தர்மா அர்த்தா காம மோக்ஷம் இந்த 4த்தையும் தாண்டி அந்த ஆத்மா பகவான்கிட்ட போய் சேரும். கிருஷ்ணரோட, அதாவது பகவானோடைய வந்து இந்த கிருஷ்ண பிரேமத்தன வராத ஜீவாத்மாக்கள் வந்து இந்த பௌதிக உலகம், இந்த 14 லோகங்கள் பூவா சுகா மத தர்பக ஜனக, இந்த லோகங்களை தாண்டி பகவானை வந்து போக முடியாது. அதனால தான் தர்ம அர்த்த காம மோக்ஷா இந்த 4ம் வந்து பாடிலி உடம்பு சார்ந்தது, கிருஷ்ண பிரேமதனா அது வந்து ஆத்மாவை சார்ந்தது. அதை பற்றி தான் நான் போன வாரம் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ தொடர்ந்து வந்து இப்போ வந்து இந்த 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 கட்டம் ஸ்லோகம் வந்து யார் பேசுகிறா? இப்போ யார் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? இப்போ இந்த 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 ஸ்லோகம், இப்போ இந்த கதை வந்து யார் இப்போ வந்து புதுசாக வந்து சொல்லிடுறேன். இது வந்து இப்போ வந்து ஒரு டைலாக்ல ஓடி இருக்கு. இப்போ அந்த டைலாக்ல ஓடுற ஒரு ஸ்லோகம் தான் இப்போ பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ இது யார் பேசுகிறாங்க? இப்போ நாரதர் வந்து வியாசதேவருக்கு பேசியிருக்காரு. நாரதர் வந்து இங்கே வந்து யாரு? நாரதர் வந்து குரு, வியாசர் வந்து சிஷ்யர். நாரதர் குரு, வியாசர் சிஷ்யர். ஏன் வந்து இப்போ இங்கே என்ன பேசுகிறேன்னா, வியாசர் வந்து எல்லா வகையான சாஸ்திரத்தையும் எழுதிட்டாரு, கடைசியா மகாபாரதத்தையும் எழுதிட்டாரு. ஆனால் அவர் எல்லாத்தையும் எழுதி பார்க்குறாரு, அவருக்கு மனசில் நிம்மதி இல்லை, மறு குழப்பமாகவே இருக்கிறாரு. பார்த்து யோசிக்கிறாரு, என்னையா இவ்வளோ எழுதிட்டேன், எனக்கு குழப்பமாகவே இருக்குன்னு. அப்போ அவர் வந்து சரஸ்வதி நதிக்கரையில் உட்காந்து வந்து அவர் தியானம் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆச்சு, அவர் வந்து அவரோட குருநாதர் நாரதர் அங்கே வராரு. அப்போ நாரதர் வந்தோடனே இப்போ இவர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாரு. நாரதரே, குருதேவா, நான் இந்த மாதிரி நிறைய எழுதிட்டேன், ஆனால் எனக்கு நிம்மதி கிடைக்கலன்னு. அப்போ அந்த டைலாக்லாம் முடிஞ்சிச்சு பின்னாடி. இப்போ வந்து நாரதர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் வந்து உனக்கு இவ்வளோ எழுதியா? ஏன்னா வேதங்கள் அவர் தான் எழுதுறாரு. வேதம் மொத்தம் எத்தனை இருக்கு? 4. முதல் 4 சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லலாம். என்ன சொல்லுங்க பிரபு? சாமவேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், தென் அதர்வண வேதம். ஓகே, இந்த 4 வேதம் இருக்கு. இந்த 4 வேதம் எழுதுன அவர் தான். 4 வேதத்துக்கு அப்புறம் வந்து பிரம்மசூத்திரம் எழுதுன அவர் தான். அப்புறம் வந்து 108 உபநிஷங்கள் எழுதுன அவர் தான். அப்புறம் புராணங்கள் எழுதுன அவர் தான். அப்புறம் ராமாயணம், ராமாயணம் மட்டும் தான் வால்மீகி, மற்றபடி மகாபாரதம் எழுதணும் அவர் தான். அப்போ இவ்வளையும் செஞ்சு அவருக்கு வந்து நிம்மதி இல்லை. அப்போ தான் வந்து அவர் வந்து ஏன் உனக்கு நிம்மதி ஏற்படலை? அதாவது எழுதி இப்போ அதில் உள்ளத வழிபாடுகள், அதில் உள்ள விஷயங்கள் தான் இப்போ மக்களாகி நம்மளெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிருக்கிறோம். வியாசர் எழுதாது புதுசாக ஒன்றுமே கிடையாது. இப்போ ஆதி சங்கராச்சாரியார் தான் வந்து எல்லா வகையான தேவ வழிபாடையும் வந்து அவர் தான் பரப்புனார். ஆதி சங்கராச்சாரியார் யார்? சிவபெருமானோட அவதார். அவர் தான் எல்லா வகையான தேவ வழிபாடுகள் எல்லாத்தையும் அவர் தான் வந்து இது பண்ணார். அவரும் வந்து எங்கேருந்து கோட் பண்ணார்? எல்லாமே சாஸ்திரம் தான் கோட் பண்ணார். அந்த சாஸ்திரம் எழுதுனது யார்? வியாசதேவர். இப்போ வியாசர் எழுதுனது தான் எல்லாமே இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது. அதாவது அவர் நல்லது கெட்டது எல்லாமே எழுதியிருக்காரு. கர்மகாண்டம், ஞான காண்டம், உபாசன காண்டம். கர்ம காண்டனா நீங்கள் இதை செய்யுங்க, இது பலன் கிடைக்கும், அதையும் எழுதியிருக்கிறாரு. ஞான காண்டனா தியானத்தை பற்றி, பிரம்ம ஜோதி பற்றி, நீ எப்படி ஜோதியோட ஐக்கியமாக அதை பற்றி எழுதியிருக்கிறாரு.
ஏன்னா அடுத்து வந்து கர்மகாண்டம், ஞான காண்டம், உபாசன கண்டம், அதாவது கோயில் வழிபாடும் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் யோகா எல்லாமே அவர் எழுதிட்டாரு. ஆனால் அவர் கிடைச்ச மகாபாரதமும் எழுதினார். அதையும் எல்லாத்தையும் எழுதி அவருக்கு வந்து நிம்மதி இல்லை. அவர் வந்து ஒன்றும் கன்ஃபியூஸாகவே இருக்கார். ஐயோ என்னமோ கிடைக்கலையே, எனக்கு இன்பம் கிடைக்கலையே, எனக்கு ஹாப்பி கிடைக்கலையே, நான் ஒன்றும் ப்ளஷர் ஆகலையே, நான் இன்னும் எனக்கு இன்னும் பத்தாதமே இருக்குன்னு. அப்போ எழுதின அவரே வந்து ஒன்றும் அந்த சந்தோஷம் கிடைக்காத போது அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது தவறு கிடையாது. ஆனால் நம்மளுக்கு அல்டிமேட் கோல், உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லி அவருக்கு நாரதருக்கு உபதேசம் பண்ணுறாரு. அப்போ அந்த விஷயம் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் வந்து பூர்த்தியாகும். அதுதான் இப்போ வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, பிரபஞ்சத்தின் முழு சூழ்நிலையும், இப்போ அவர் வந்து திட்டுறாரு. இப்போ வந்து நாரதர் வந்து திட்டுறாரு, ஏன் வந்து உனக்கு வந்து நிம்மதி கிடைக்கலன்னு. அதான் என்ன சொல்கிறாருன்னா, பிரபஞ்சத்தில் முழு சூழ்நிலையையும் தூய்மைப்படுத்தக்கூடியவர் பகவான் ஒருவரே ஆவார். அதாவது பகவான்னா யாரை சொல்லுவாங்க? பகவான்னா கிருஷ்ணர் தான். விநாயகரை வந்து பகவான் சொல்ல மாட்டாங்க, விநாயகர் பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவபெருமான் கூட சொல்லுவாங்க. இல்லைனா வந்து சம்புன்னு சொல்லி வடநாட்டில் சொல்லுவாங்க. இல்லைனா வந்து வேறு என்ன சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு? வேறு என்ன சொல்லுவாங்க? வருவோம் லம்போதரா. அது வந்து விநாயகர் பெருமான் வருவோம். லம்போதரா மீன்ஸ் பெரிய வயிறு. சங்கரா சொல்லுவாங்க, ஈஸ்வரா சொல்லுவாங்க. ஈஸ்வரா வந்து அது நான் ஒன்று சொல்லணும், ஈஸ்வரா வந்து வெறும் சிவபெருமான் மட்டும் கிடையாது. இந்த ஈஸ்வரா வார்த்தை வந்து ரொம்ப வந்து என்னது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சர்ச்சைக்குரியான வார்த்தை. அதாவது ரொம்ப வந்து அது வந்து நிறைய டிபேட் நடக்கும் அந்த வார்த்தையில். ஈஷா வார்த்தை இருக்குல்ல, இப்போ இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஈஷானா என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ஒரு சாமிஜி வந்து ஈஷான்னு சொல்லி ஒரு இது வச்சுருக்காரு, இந்தியாவில் வச்சுருக்காரு, தாடி வச்சுருப்பாரு. ஈஷா மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நிறைய பேர் வந்து அதில் பெரிய டிபேட் நடக்கும். ஈஷா அல்லாஹ் சொல்கிறாங்களா? ஏன் ஈஷா வைக்கிறாங்க? இன்ஷா அல்லா, ஈஷா அல்லா, அந்த பூஜை கட்டு தான், அது சேம் தான். வந்தது ஸ்பெல்லிங் மட்டும் தான் கொஞ்சம் இதாகும். அந்த ஈஷா என்ற இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பயப்பாங்க, ஓகேவா? அப்புறம் கிறிஸ்தவங்களும் வந்து ஈஷான்னு சொல்லி வந்து நபி ஈசான்னு சொல்லி, நீங்கள் மலாய்க்கர் பார்த்தீங்கன்னா நபி ஈசான்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த சைடு வந்து ஈசன் சொல்லி தமிழ் படத்தில் வந்து யாரை சொல்லுவாங்க? சிவபெருமான். ஈஸ்வர பரம கிருஷ்ணா, இங்கே பிரம்மதேவ் யாரை சொல்கிறாரு? கிருஷ்ணா. ஈசா வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பகவானை சார்ந்தது, ஓகேவா? பகவானை சார்ந்ததுனால அது பகவானோட கருணையால் எல்லாருக்கும் வந்து பொதுவான வார்த்தை அந்த ஈஷா. அதனால அந்த ஈஷான்னு என்ன அர்த்தம்னா ஈஸ்வர பரம கிருஷ்ணா. ஏன்னா பிரம்மதேவ் தான் அதுக்கு முழு விளக்கத்தை கொடுத்தாரு. ஓகே, அப்போ என்ன சொல்லி நம்ம என்ன சொல்ல வந்தேன்? நாரதர் வந்து ஏசி இருக்கிறாரு, ஓகேவா? நாரதர் வந்து ஏசுறாரு. அப்போ என்னன்னா, பிரபஞ்சத்தில் முழு சூழ்நிலையும் தூய்மைப்படுத்தக்கூடியவர் பகவான் ஒருவர். பகவான்னா வந்து பகவான் கிருஷ்ணர், ஓகேவா? விநாயகர்னா விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், சிவபெருமான், ஓகேவா? பகவானை வழிபடுறவங்களை வந்து கிருஷ்ணர் வழிபடுறவங்கள பக்தர்கள்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சிவபெருமான் வழிபடுறவங்க என்ன சொல்லுவாங்க? அடியார்கள் சொல்லுவாங்க, ஓகேவா? அம்பால வழிபடுறவங்க வந்து சக்தகர்கள் நினைக்கிறேன், அது ஒரு வார்த்தை இருக்கும், சாக்தகர்களுக்கா அந்த மாதிரி ஒரு வார்த்தை சரி வாயில் வர மாட்டேது, அந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கும் ஒரு வழிபாட்டு முறை அதுக்கு உண்டான பேர் இருக்கு. இப்போ பகவான் சொல்கிறாங்க என்ன அர்த்தம்னா, பகவான்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ விஷ்ணு, அதுதான் பகவான் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பிரபஞ்சத்தை முழு சூழ்நிலையும், பிரபஞ்சம்னா இந்த உலகத்தோட முழு சூழ்நிலையும் வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா பகவானோட ஒருவருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த உலகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பவர் யாருக்கு இருக்குன்னா பகவானுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. சுத்தப்படுத்துனா அவர் வந்து தொடப்பு கட்டி எடுத்துக்கிட்டு அவர் வந்து டஸ்ட்பின் எடுத்து அந்த மாதிரி சுத்தம் பண்ணுறது கிடையாது. அவர் வந்து 5 வகையில் வந்து சுத்தப்படுத்துகிறாரு. எப்படி? யார் சொல்ல முடியும்? பரணி சொல்லுங்க ப்ரோ. 5 வகை சுத்தப்படுத்துகிறாரு. அவர் வந்து அவரோட நாமத்தை கொடுக்குறாரு, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொடுக்குறாரு, நாமம் ரூபத்தை கொடுக்குறாரு, அவர் ரூபத்தை கொடுத்துட்டு போகிறாரு என்னை வழிபாடுன்னு, ஓகேவா? நாம ரூபம். 3வது வந்து குணம் கொடுத்துட்டு போகிறாரு, அவரோட குணங்கள். அதாவது வந்து அவர் வந்து பல வகையான குணங்கள் வந்து இங்கே வச்சுட்டு போகிறாரு. அவர் கோவப்படுறாரு, அவர் அழுகுறாரு. இப்போ தாமோதரியில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு? பயப்படுறாரு, அழுகுறாரு. அந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி குணங்கள் நம்ம பேசணும். நாம ரூப
குணம், அடுத்த 4வது வந்து லீலைகளை செஞ்சுட்டு போகிறார். நிறைய பேர் லீலைகள் செஞ்சுட்டு போகிறாரு. அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும். அடுத்து 5வது வந்து பரிவாரம். 5வது பரிவாரம்னா அவரோட பக்தர்களை வந்து அங்கே பக்தர்களை வந்து அனுப்பி விடுறாரு. இந்த மாதிரி 5 வகையான விஷயங்கள் மூலியமாக அவர் வந்து பியூரிஃபை பண்ணுறாரு, தூய்மைகள் பண்ணுறாரு. எதை தூய்மை பண்ணுறாரு? ஜாலான் பிஎம் புக்கிங் மத்த ஜாமையா ஆத்மா வந்து தூய்மையானது, ஆத்மாவை சுத்தப்படுத்தலை, மனதை தூய்மைப்படுத்துறாரு. ஏன்னா நான் ஏற்கனவே பல வாட்டி சொல்லியிருக்கேன், இப்போ வந்து இது வந்து ஆத்மானா இதில் வந்து மின்னுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெள்ளை துணி இருக்குது, ஓகேவா? சரி உதாரணம் சொல்லுமா, இப்போ இங்கே வந்து என்கிட்ட டோர்ச் லைட் இருக்குது, டோர்ச் லைட்டு. இங்கே வந்து என்கிட்ட வந்து ஒரு துணி இருக்குது, ஓகே? அது ஒரு கருப்பு கலர் துணியோ இல்லை வந்து சம்திங் வந்து ஒரு காட்டு மாதிரி வச்சுங்களேன், லைட் அடித்தா அந்த சைடு போகாது. ஆனால் இதே நான் வந்து அந்த லைட்டு எடுத்துட்டேன்னா அந்த லைட் அங்கே போகும். கரெக்ட் மாதாஜி? சரி மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? அப்போ நடுவில் வந்து ஒரு வால் இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மனசு, ஆத்மா வந்து உள்ள, ஓகேவா? ஆத்மா தூய்மையானது, நடுவில் வந்து மனசு இருக்குது. மனசுக்கு அப்பாற்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த உலகத்தை பார்க்குறோம். நீங்கள் எல்லா காட்சியும் வந்து ஆத்மா, எல்லா காட்சியும் ஆத்மா ரீதியிலேருந்து பார்க்குறது கிடையாது. ஆத்மா இந்த உடம்புல இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே அப்புறம் மனசு இருக்குது, தென் மனசுலேருந்து அதுக்கப்புறம் புத்தி இருக்குது, ஓகேவா? ஆத்மா என்ன பண்ணுது, எல்லா காட்சியும் வந்து இந்த உடம்புலேருந்து மனசு மூலியமாக தான் பார்க்குது. உதாரணத்துக்கு ஒரு வெள்ளை துணி இருக்குது, நான் டோர்ச் அடிக்கிறேன், அங்கே வந்து என்ன கலர் தெரியும்? மஞ்சள் கலர் துணி வைக்கிறேன், இப்போ என்ன கலர் தெரியும்? சோப்பு கலர் வைக்கிற என்ன கலர் துணி தெரியும்? என்ன கலர் தெரியுங்க? சோப்பு. அப்படிதான் மாதிரி, நான் அப்படிதான் மாதிரி சிதம் ஏமாத்துவேன். அப்போ வந்து என்ன கலர் அடிக்கிறோமோ அந்த கலர் தெரியும். அதே போல் நம்ம ஆத்மா இப்போ டோர்ச் லைட் மாரி, இப்போ நடுவில் துணி வந்து மஞ்சள் கலர் சோப்பு கலர் சொன்னால் அது மாதிரி தான் மனசு. இப்போ வந்து நம்ம வந்து நல்ல குணங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது 3 வகை குணம் இருக்குது. சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். சத்துவ குணம்னா வந்து என்ன குணம்? அதாவது வந்து ஆன்மீக விஷயங்களை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய குணம், அதாவது சாத்விக குணம், நல்ல குணம். ரஜோ குணம்னா பரபரப்பாக இருக்கக்கூடிய குணம். தமோ குணம்னா ஏண்டா இருக்கணும், சோம்பேறியான குணம். இப்போ நம்ம வந்து எந்த குணம் அதிகமாக இருக்கோ அந்த திரையை போட்டு அதுலேருந்து ஆத்மா வந்து இந்த உலகத்தை பார்க்கும். இப்போ நான் வந்து மஞ்சள் துணி போட்டுனா லைட் அடிச்சுன்னா இங்கே என்ன கலர் தெரியும்? மஞ்சள். சோப்பு வச்சுன்னா சோப்பு கலர் தெரியும். அதே போல் எனக்கு ரஜோ குணம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஆத்மா ரஜோ குணத்துக்குள்ள உள்ள பூந்து இங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரஜோ குணமாகவே தான் இருக்கும். ஒருத்தன் பேசியிருக்காங்கன்னா பட்டுன்னு அறையும் தோணும், திடீர்னு ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அடிக்குன்னு தோணும். அப்போ திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து ஏமாத்துறாங்களா அப்படி எல்லாமே. இப்போ ஒரே காட்சி நடக்குது வச்சுங்களேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு காட்சி நடக்குது. ஒரு பையன் வந்து சின்ன பையன் விளாண்டுட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அப்பா வாங்கி வச்ச ஏதோ ஒரு கப்பு, ஒரு கண்ணாடி கப்பு வச்சுங்களேன், அது மேலே இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியானது வச்சுக்கோங்க. இப்போ அந்த அப்பா வாங்கி வச்ச ஒரு கப்பு இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு கண்ணாடி பொருள் மேலே இருக்குது, விளையாண்டு இருக்கா, திடீர்னு கீழே போட்டு உடச்சிட்டான். ஒரு காட்சி. இப்போ என்ன வந்து அந்த பொருள் வந்து கீழே வந்து உடஞ்சிச்சு, சரியா மாதிரி ஓகேவா, உடஞ்சிருச்சு. இப்போ வீட்டில் அப்பாவும் இருக்கிற, அம்மா இருக்காரு. இப்போ 2 பேர் இப்போ என்ன பண்ணுவாங்க? 2 பேர் சேர்ந்து அடிப்பாங்களா? 2 பேர் சேர்ந்து அடிப்பாங்களா? சரியா மாதிரி பேரண்ட்ஸ் 2% அவங்க ஃபீட் பண்ணுவாங்களா? நோ. ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆள் பிச்சை எடுப்பாங்க, ஓகேவா? ஒரு ஆள் வார்பட்டை போட்டு பிச்சை எடுப்பாங்க. இன்னொரு ஆள் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க மாதிரி, ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க மாதிரி, ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறம் தான். அடிக்கும் போதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அடிக்கும் போது வந்து சரி பரவாயில்ல ஒரு 2 மணி அடி வாங்கினா அது ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஒரே காட்சி, ஒரு ஆள் வந்து ஃபுல் கோபத்தில் இருப்பாங்க, ஒரு ஆள் வந்து சரி பரவாயில்ல இது ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன மனநிலையில் இருக்குமோ, ரஜோ குணம் அதிகமாக இருந்தால் ரஜோ, தமோ குணம் அதிகமாக இருந்தால் தமோ குணம், சோம்பேறி குணம். அடுத்து வந்து சத்துவ குணம் அதிகமாக இருந்துச்சுன்னா சாத்விக குணம். இந்த குணத்தில் இருந்து தான் ஆத்மா வந்து இந்த உலகத்தில் உள்ள காட்சிகளை பார்க்குது. அப்போ என்ன வகையான நம்ம மனநிலையை வளர்த்துக்கிறோமோ அதன் அடிப்படையில் வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கைகள் எல்லாமே, செயல்கள் எல்லாமே வந்து போகும். ஓகே. அப்போ இந்த ஸ்லோகத்தோட விஷயம் என்னதுன்னா, அடுத்துல என்ன, அவரது பெருமைகளை விவரிக்காத அந்த சொற்கள் காக்கைகளை போன்ற காமிகளின் தீர்த்தம் என்று புண்ணிய புருஷர்களாக கருதப்படுகின்றன. பூர்ணத்துவம் பெற்றவர்கள் பரலோகம் வாசிகளாக இருப்பதால் காக்கைகளுக்குரிய இடத்தில் அவருக்கு எவ்வித இன்பத்தையும் பெறுவதில்லை.
ஓகே, அவரது பெருமைகளை விவரிக்காது. ஓகே, பகவானை பற்றி பேசாத எந்த ஒரு பகவானை பற்றி பேசாதன்னு என்ன அர்த்தம்னா, பகவானை பற்றி கிருஷ்ணரை பற்றி பேசாத டைரெக்டாக சொல்லாத எந்த ஒரு விஷயமும் அது வந்து காக்கை கூட்டத்துக்கு சமம் சொல்லி பாகவத புராணம் சொல்லப்படுது. ஓகே, இங்கே வந்து 2 வகையான பறவைகளை பொருளில் பார்த்தீங்கன்னா 2 வகையான பறவைகள் பேர்ட்ஸை வந்து அவங்க வந்து உதாரணம் காட்டிக்காங்க. ஒன்று காக்கை, ஒன்று வந்து அன்னப்பறவை. காக்கை மீன்ஸ் வந்து என்னென்னா என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், க்ரோ. க்ரோ. அண்ட் வந்து இன்னொன்று ஸ்வான். ஸ்வான் தானே பார்த்துச்சு, ஸ்வான். ஓகே, இந்த 2 வகையான குருவியை வந்து குருவியா 2 வகை பறவைகளை வந்து இது பண்ணுறாங்க, உதாரணம் காட்டுறாங்க. இந்த 2 வகையான பறவைகள் ஏன் அவங்க முதல் உதாரணம் காட்டுறாங்க? வாய் ஏன் காக்கையை ஒரு சைடு உதாரணம் காட்டுறாங்க, இன்னொரு சைடு ஏன் அன்னத்தை உதாரணம் காட்டுறாங்க? ஸ்வானு. குட் திங் பேட் திங் மதியா அது ஓகே மதி. பட் எதுக்காக அதை வைக்கிறாங்க? பேசாமல் வந்து வெட்டிக்கிளி வச்சுக்கலாமே. வெட்டிக்கிளி வச்சுக்கலாம். வெட்டிக்கிளி மீன்ஸ் என்ன தமிழ் என்ன இங்கிலீஷ் சொல்லுவாங்க? கிராஸ் ஓப்பர். கிராஸ் வச்சுக்கலாம் தானே. இன்னும் சைடு வந்து மங்கி வச்சுக்கலாமே. ஏன் அங்கே காக்கையும் வந்து அன்ன பறவை வைக்கிறாங்க? வாய் நேரம் இல்லை மதி. கருப்பான இந்த கருப்பா வெள்ளையாவில் போய் சொல்ல மாட்டான் அந்த மாதிரியா? கேரக்டர் வேறு மாதிரி இருக்கு. எஸ், காக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அது கருப்பாக இருக்கிறதுனால இது வெள்ளையாக்குன்னா அந்த உதாரணம் இல்லை. அது நீங்கள் அழைச்சிருங்க, மனசுலேருந்து அழைச்சிருங்க. கருப்பு வெள்ளைங்க அந்த சண்டைக்கு நான் வரல இப்போ. ஓகேவா? காக்கை வந்து அதோடைய குணாதிசயம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சத்தம் வந்து அதிகமாக இருக்கும். கரமோ சத்தம். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது அழுக்கான இடத்துல வந்து உட்காந்துருக்கும். ஓகே, ரொம்ப வந்து பாசி பிடிச்ச இடம் அந்த மாதிரி அழுக்கான இடத்துல இருக்கும். அன்னப்பறவை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சுத்தமான தண்ணியில் மட்டும்தான் அன்னப்பறவை இருக்கும். அது வந்து வேறு எந்த இடத்துலையும் இருக்காது. ஒன்றுன்னு அன்னப்பறவை எதுக்காக ஒப்பிடுவாங்க? எதுக்காக யார் சொல்கிறா பார்க்கலாம்? யார் சொல்கிறீங்களா? அவங்களுக்கு 2 போண்டா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எஸ், வெரி குட். நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பால் வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஸ்வான் கிட்ட அன்னத்துக்கிட்ட. நீங்கள் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா பாலில் நார்மலாகவே உள்ள தண்ணி இருக்கும். ஆனால் ஸ்வான் அந்த தண்ணி உள்ளே அந்த பாலை ஃபுல்லாக குடிச்சிட்டு அது உள்ளே போய் என்ன பண்ணால் அந்த உள்ளுக்குள்ள தண்ணியும் அந்த பால் பியூர் பாலையும் தனியாக பிரித்து எடுக்கும். அதனால தான் வந்து ஸ்வானை வந்து அன்னப்பறவை வந்து இங்கே ஒப்பிடுறாங்க. அதாவது வந்து பகவானை பற்றி பேசாத விஷயங்கள் எந்த வகையான புராணம் எது இருந்தால் பகவானை பற்றி பேசாத விஷயம் எது இருந்தாலும் இல்லை எந்த கருத்துக்கள் இருந்தாலும் அது காக்கைக்கு சமம் சொல்கிறாங்க. அது கரமுறை அது எந்த வகையான பெனிஃபிட்டும் இல்லை. ஆனால் பகவானை பற்றி பேசக்கூடிய பகவானை சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஸ்வானுக்கு சமம், அன்னத்துக்கு சமம். அதாவது அது வந்து எங்கே தூய்மையாக எங்கே சுத்தமான இடத்துல இருக்கோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது நம்மளுடைய மனசு வந்து தெளிவாக இருக்கும். அதாவது வந்து இங்கே இன்னொரு விஷயமும் நம்ம வந்து தெளிவுபடுத்தணும். அப்போ பகவானை பற்றி பேசுறதுனால மற்ற தேவர்கள் விஷ்ணு மற்ற கடவுள்களை வந்து நம்ம தாழ்த்தி பேசுகிறோமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் பகவானை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பகவானை புரிஞ்சிக்கலைன்னா நீங்கள் எல்லாரையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் எப்பவுமே சிவபெருமானை வச்சு ஒரு உதாரணம் சொல்லுவேன். சிவபெருமானை வழிபாடு வந்து எத்தனை வகைப்படும் யாரால் சொல்ல முடியும்? சிவபெருமான் வழிபாடு வந்து எத்தனை வகைப்படும்? நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிவபெருமானை மட்டும் வழிபடுறவங்க அவர் வந்து அடியாராக இருந்து வழிபடுவாங்க. நம்பர் 1. ஓகே, அடியாராக இருந்து வழிபடுவாங்க. அவங்க வந்து வெறும் சிவபெருமானை வழிபடுவாங்க. இன்னொரு சைட்டு உள்ளவங்க வந்து சிவபெருமான் வந்து அவர் வந்து அந்த விஷம் குடிச்சதுனால அவர் வந்து அகோரிகளாக வழிபடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? அகோரிகள் வழிபடுவாங்க. அவங்க பார்த்து மனசரிச்சு சாப்பிடுவாங்க. அவங்களும் சிவபெருமானை வழிபடுவாங்க. 3வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவபெருமானை வந்து வெறும் வந்து தொட்டுக்கிறதுக்கு மட்டும் வழிபடுவாங்க. இப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு பிரச்சனை வழிபட்டுட்டு போயிடுவாங்க. நான் என்ன பண்ணாலும் நீங்கள் கேட்கக்கூடாது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது மட்டும்தான் வருவாங்க. அடியார்கள் இல்லை. அவங்க அடியார்கள் வந்து சிவபெருமான் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, சிவன் வழிபாடுன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. 3வது குரூப் வந்து என்னதுன்னா சும்மா வந்துட்டு சிவபெருமான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட்டால் வருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. அதோட அடுத்த சிவராத்திரி மட்டும் வருவாங்க. 4வது வந்து வைஷ்ணவர்கள் சிவபெருமானை வழிபடுறது, அதாவது கிருஷ்ண பக்தர்கள் சிவபெருமானை வழிபடுறது. இது 4வது கண்ணோட்டம். இந்த 4 வகையில் வழிபடுவாங்க. ஓகேவா? நீங்கள் எந்த வழிபட்டால் நீங்கள் சிவபெருமானை முழுசாக புரிஞ்சுக்க முடியும்னா, ஒன்று அடியார்களாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சிவபெருமானை புரிஞ்சுக்கலாம், சரி முழுசாக புரிஞ்சுக்கலாம்.
ஆனால் நீங்கள் வைஷ்ணவர்கள் ரீதியில் வந்து சிவபெருமான் வழிபடும் போது அப்போ நீங்கள் முழு சிவபெருமான் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அந்த சிவபெருமான் வந்து ஆன்மீக லோகத்தில் கிருஷ்ண லோகத்தில் என்னவாக இருக்கிறாரு, சதாசிவமாக இருக்கிறாரு. அந்த சிவபெருமான் வந்து விஷ்ணுவோடைய தீர்த்த ஸ்தலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, பகவான் கிருஷ்ணருடைய தீர்த்த ஸ்தலங்கள் எங்கெங்கே கோயில் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோயில் இருக்கும். யாரெல்லாம் திருப்பதி போயிருக்கீங்க? திருப்பதி கீழே வந்து சிவபெருமான் கோயில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? திருப்பதி கீழே இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. திருப்பதி வாசல்லையோ எங்கேயோ அந்த இடத்துல வந்து ஒரு சிவபெருமான் கோயில் இருக்குன்னு. அதே போல் பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா அது கிருஷ்ணரோட இடம். அங்கே வந்து கோபேஸ்வரான்னு சொல்லிட்டு கிருஷ்ணரோட ஒரு இடம் இருக்குது. அதே போல் மகாபூர் சைத்தன்ய மகாபூர் தோன்றிய மாயாப்பூர், அங்கேயே வந்து சிவபெருமான் ஒரு பேர் இருக்குது. அது பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அங்கே சிவபெருமான் டெம்பிள் இருக்குது. நீங்கள் வந்து இத்தனைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சிவபெருமான் டெம்பிள் இருக்குது. எல்லா இடத்துலையும் சிவபெருமான் இருப்பார். அவர் வந்து அது இன்னொரு பேர் இருக்கும். அந்த பேர் அதுக்காக கிருஷ்ணனுடைய இடத்த எல்லா இடத்துலையும் அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார். நீங்கள் இந்த ரீதியில் பார்க்கும்போது சிவபெருமான் நீங்கள் முழுசாக புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நீங்கள் கிருஷ்ணரை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நீங்கள் கிருஷ்ணரை புரிஞ்சிக்கலன்னா, பகவான் புரிஞ்சிக்கலாம், நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் தனித்தனியாக புரிஞ்சிக்கும் போது அது அன்கம்ப்ளீட் நாலேஜ், அது பூர்ணத்துவமான நாலேஜ் ஆகாது. ஓகேவா? அதனால் பல சந்தேகங்கள் ஏற்படலாம். அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. காகங்களும் அன்னப்பறவைகளும் மன வேறுபாடு கொண்டவை என்பதால் அவை ஒரே இனத்தை சேர்ந்த பறவைகள் அல்ல. பல எதிர்பார்க்கும் செயற்படுபவர்கள் கருமிகள் காக்கைகளோடு ஒப்பிடப்படுகின்றன. ஆனால் பூர்ணத்துவம் பெற்ற புண்ணியவர்கள் அன்னப்பறவைகளோடு ஒப்பிடுகின்றனர். இப்போ இந்த காக்கைகளுக்கும் அன்னப்பறவைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் வந்து பகவான்கிட்ட பலனை எதிர்பார்த்து செய்கிறாங்களோ, பலனை எதிர்பார்த்து போகிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து காக்கைகளுக்கு சமம் சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள்கிட்ட என்றைக்குமே பகவான்கிட்ட என்றைக்குமே பலனை எதிர்பார்த்து வரவே கூடாது. பலனை எதிர்பார்க்க தேவையில்லை. இப்போ உங்களுக்கு நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து கஷ்டம் வருது, கஷ்டம் கேட்டுட்டு வருதா சரஸ்வதி மாதாஜி? அப்போ உங்களுக்கு நல்லது மட்டும் நீங்கள் நம்ம ஏன் போய் கேட்கணும்? நல்லது வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ நான் என்னதுக்கு ஐயா கோயிலுக்கு போகணும்? நம்ம கோயிலுக்கு போகிறது என்னதுக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேவை செய்யணும். பகவான் நாமத்தை பாடணும். பகவான்கிட்ட மெயினாக நம்ம என்ன கேட்கணும்? சரி நம்ம விற்கிறதுக்கு வந்துட்டேன், இப்போ என்ன கேட்குறது? கருணையை கேட்கணும். மர்சி கேட்கணும், கருணை. அந்த கருணை கிடைச்சாதான் நம்ம வந்து இந்த பகவானோடைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது கேட்குறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கோயிலுக்கு போகணும். நம்ம வந்து பகவான்கிட்ட பெரிய லிஸ்ட் எடுத்து போட்டு பிச்சை போட்டு எனக்கு கொடு அது கொடுன்னு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. ஓகேவா? நான் பல வார்த்தை சொல்லியிருக்கேன். கிருஷ்ணர்கிட்ட போனீங்கன்னா உடனே கொடுக்க மாட்டார். நீங்கள் மற்ற தேவர்கிட்ட போனீங்க உடனே கொடுத்துருவாங்க. அது யார் சொல்ல முடியும்? அதுக்கு ரொம்ப நேரமாக நான் அதை வந்து விளக்கியிருந்தேன். கிருஷ்ணர்கிட்ட போனால் உடனே கொடுக்க மாட்டார். வாய் ஹலோ அந்த ப்ரோ சொல்கிறீங்களா? சரிங்க. எஸ், அவர் வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுப்பாரு. எதை கொடுத்தா நீங்கள் வந்து திரும்பி பகவான் லோகத்துக்கு வருவீங்களோ அதுதான் அவர் கொடுப்பாரு. இப்போ ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். திடீர்னு வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து அப்பா கிட்ட வந்து உங்ககிட்ட வந்து இது கேட்குது, ஐஸ்கிரீம் கேட்குது. அப்போ ஐஸ்கிரீம் வந்து அந்த பேபி வந்து கொடுத்தா அதுக்கு அடுத்து வந்து மூக்கில் சளி விழுவும். அப்போ அந்த அப்பாவுக்கு தான் திரும்பி வந்து பிரச்சனை. அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், எல்லாம் கூட்டு போகணும். அப்போ அவருக்கு தெரியும் ரெண்டு கண்ணத்தில் 2 கொடுத்தா அது பேசாமல் போயிடும். அப்புறம் வேறு ஏதாச்சும் அவன் வாங்கி கொடுத்துக்கலான்னு. இப்போ அந்த மாதிரி தான் பகவான் கிருஷ்ணர். இப்போ நீ வந்து என்கிட்ட வந்து இது கேட்குற, அது கொடுப்பேன். ஆனால் நீ என்கிட்ட வருவியா? வரமாட்டேன். அதோடு போயிடுவேன். அதோட அடுத்த வருஷம் தீபாவளி தான் என்கிட்ட வருவேன். அதனால் அவர் கொடுக்க மாட்டார். இன்னும் எங்கே வந்து பீஸை கொடுக்கலாம் பார்ப்பாரு. எங்கே எல்லாம். ஏன்னா குந்தி மகாராணி என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, கிருஷ்ணா எனக்கு வந்து என் கூடயே நீ இருக்கணும்னு. நான் யாருக்கு எங்கே பிரச்சனைக்கு எங்கே கூப்பிட்றோன்னு அங்கே இருப்பேன்னு. அப்போ எனக்கு பிரச்சனையே கூட, நான் எப்பவுமே எப்பவுமே கூட இருக்கணும்னு. தேட்ஸ் அ டிவோட்டி. அவங்க தான் டிவோட்டி, பக்தர்கள். எப்பவுமே பகவான் வந்து நம்ம எப்பவுமே பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்காக என்னன்னா பகவான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுப்பாரு, எல்லா கஷ்டங்கள் கொடுப்பாரு. ஆனால் அந்த கஷ்டங்கள் மூலியமாக நமக்கு வந்து அடுத்து வந்து பிறவி வந்து பார்த்திங்கன்னா 100% பகவான் லோகத்துக்கு நம்ம போயிடலாம். பகவான் லோகத்துக்கு போயிடலாம். இப்போ என்ன பிரச்சனைனா இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதனால கிருஷ்ணரை கும்பிட்டா எல்லாத்தையும் பிடுங்கிடுவார், காலியாக்கிடுவார், கோஷமாக்கிடுவார், அன்னக்காவடி ஆக்கிடுவார். ஏமாந்தே அவர் ஏன் எல்லாத்தையும் கோஷமாக்குறாரு? எப்போ வந்து இந்த உலகத்தோட பற்றுதல், எப்போ வந்து இந்த உலகத்தோட விஷயங்களை எப்போ விடுறோமோ அப்போ தான் நீங்கள் பகவான் லோகத்துக்கு போக முடியும். அதனால தான் ஏன் நம்ம வந்து கஷ்டப்படுறோம்? எதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படுறோம்?
இந்த உலகத்தில் வந்து எது என்ன காரணத்துக்காக நம்ம வந்து கஷ்டம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, நம்ம பகவான் கிருஷ்ணரை மறந்து விட்டோம், பகவானை மறந்துட்டோம். ஓகேவா? நீங்கள் எல்லாரையும் போயிட்டு எல்லாரும் ஃபோட்டோ கொடுங்க, எல்லாரும் ஈஸியாக வழிபாடு பண்ணுவாங்க. நீங்கள் முருகரை கொடுங்க, முருகர் வழிபாடு பண்ணுவாங்க. சிவபெருமான் கொடுங்க, சிவபெருமான் வழிபாடு பண்ணுவாங்க. நீங்கள் புதுசாக ஒரு சாமிஜி வர வச்சிங்கன்னா, புதுசாக இப்போ தான் உருவாயிருக்காரு, அவர் ஃபோட்டோ கூட கொடுங்க, எல்லாம் வழிபடுவாங்க. அவர் மேட்சிக்கெல்லாம் பண்ணுறாரா? அவர்கிட்ட போனால் காட்சியெல்லாம் காணாம போயிருந்தான். அவர்கிட்ட போனால் வந்து நடக்காதவன் நடக்கிறானா? அதான் நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னா, இதுவும் ஏற்கனவே பல கிளாஸ் வந்து சொல்லியிருக்கேன். மேஜிக் பண்ணுறவர் கடவுள் கிடையாது. அதாவது மேஜிக் பண்ணுறேன் எப்படின்னா, இப்போ திடீர்னு உங்களுக்கு கொடுத்து, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கண்ணு தெரியல, காட்சி கொடுத்த உடனே கண்ணு தெரியுது, பகவான் அந்த அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவரோட வேலை என்னன்னா, உங்களை வந்து இங்கே வந்து சரிப்படுத்தி உங்களை திருப்பி அவர் லோகத்துக்கு கொண்டு போகணும். உங்களுக்கு மேஜிக்கை காட்டி இங்கே உட்கார வைக்கிறவர் கடவுள் கிடையாது. நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய பேர் என்ன, ஏதாச்சும் மேஜிக் நடக்கும் பார்ப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. திடீர்னு வந்து நான் சாமி கும்பிட்டுருக்கேன், மேலேருந்து பூ விழுவுமா, எனக்கு ஏதாச்சும் ஆசீர்வாதம் கிடைக்குமா, ஏதாச்சும் நடக்குமா? இந்த மேஜிக்குக்காக வழிபடுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மனசு எப்படி இருக்குன்னா, இந்த மேஜிக்கை எதிர்பார்க்குது. ஏதாச்சும் ஒன்று சம்திங், திடீர்னு எனக்கு லைட்டு கிட்ட அடிக்குமா, எங்கேயாச்சும் லைட்லாம் தெரியுமா, நானும் ஏதாச்சும் கொஞ்சம் அந்த மாதிரி காட்டினாருன்னா அடுத்து என்ன நடக்கும் நம்மளுக்கு? பிரசாதமா? பெருசாக கேட்க மாட்டேன். அந்த மாரி திடீர்னு வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சாமி கும்பிட்றீங்க, ஏதோ நம்ம கடவுள் வச்சுக்கோங்க. ஒன்று அது கரெக்டாக அந்த வேர்ட்ஸ் வேணும். திடீர்னு இப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு சாமி கும்பிட்டுருக்கீங்க, ஸ்னேகா மாதிரி வந்து ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணியிருக்கீங்க. எஸ். உங்களுக்கு திடீர்னு காட்சி கொடுத்துறாச்சுங்க, நீங்கள் ஒன்றும் தூய்மையான பக்தராக மாறல, ஒன்றும் வந்து நீங்கள் ப்ரோசஸ்லாம் இருக்கீங்க. திடீர்னு ஒரு காட்சி கொடுத்தாருன்னா அடுத்த விஷயம் உங்களுக்கு அகங்காரம் வந்துடும். யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நான் வந்து பகவான் பார்த்து தெரியுமா, அடுத்து வந்து யாராச்சும் சன்னியாசிகள் இல்லை யாராச்சும் வந்து கிளாஸ் கொடுக்கும்போது இப்படி வந்துருப்பாங்க, கடவுள் பக்கத்தில் உனக்கு கடவுள் பார்த்த பிறகு இப்படி வந்துடும். நீ சொல்லு, நான் தான் கடவுளே பார்த்துட்டேன், நீ என்ன சொல்ல போகிற, அப்படி வந்துடும். அதனால் வந்து பகவான் வந்து அந்த மேஜிக் காட்டுறதுல வந்து நம்ம மைண்ட் அதில் தான் போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திடீர்னு வந்து வாகனத்தில் தெரியுமா, இந்த அங்கே தெரியுமா, நிலாவில் தெரியுமா, அதெல்லாம் தேவையே இல்லை பக்தர்களுக்கு, அது தேவையில்லை. நம்ம சரி இப்போதான் நான் ஏற்கனவே பல வாட்டி சொல்லியிருக்கேன், ஓகேவா? திடீர்னு வந்து பகவான் வந்து இப்போ காட்சி கொடுத்துட்டாரு, இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ திடீர்னு காட்சி கொடுக்குறாரு, ஓகேவா? உங்களுக்கு யாரோ வச்சுக்கங்களேன், முருகரோ வச்சுக்கோங்க, 6 படை நிற்கிறாரு, தைப்பூசம் வரும்போது நிற்கிறாரு. சரிம்மா, உனக்கு என்ன வேணும்னு நான் என்னை பார்க்கணும், பார்த்துட்டியா? சரி. அவர் 1 மணி நேரம் நிற்கிறாரு, என்ன பண்ணுங்க சச்சின் மதாஜி? நல்லா கேட்பீங்க, நிறைய கேட்டுருப்போமா, நிறைய கேட்போம். ஓகே, 3 மணி நேரம் ஆச்சு, அவர் அங்கேயே நிற்கிற, அசர மாட்டுறாரு. என்ன பண்ணுவோம் மதாஜி? நாளைக்கு திங்கக்கிழமை வேறு, உதாரணம் வச்சு நாளைக்கு வேலை வேறு, 6 மணி நேரம் ஆகுது, அவர் போக மாட்டார், இங்கே நிற்கிறாரு. நீ என்ன தான் பண்ணுற பார்க்குறேன்னு 12 மணி நேரம் ஆகுது. என்ன பண்ணுவோம் மதாஜி? முருகா நீ கொஞ்சம் நில்லு, நான் கொஞ்சம் நைட்டாக நான் வந்து படுத்துங்கிறேன். அவ்வளோதான். அதாவது நம்மளோட மனசு என்னன்னா, எனக்கு எப்போ வந்து தேவைப்படுதோ, எவ்வளோ நேரத்துக்கு தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் வந்துட்டு போ. அதுக்கு மீறி 1 நிமிஷம் போனாலும் நீ வேணும் நில்லு, நான் போயிடுவேன். அவ்வளோதான். இதுதான் வந்து என்ன பக்தினா, இதான் கர்ம மீஸ்ரா பக்தி. கர்ம மீஸ்ரா பக்தினா, கர்மம்னா வந்து பலனை எதிர்பார்க்கறது, பலனை எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு வகையான பக்தி செய்யுது பகவான் கிருஷ்ணர்கிட்ட. அதாவது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீ கொடுத்துட்டு போயிடு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேசுறது, எக்ஸ்ட்ரா காட்சி கொடுக்குறது நீ வேணால் கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். அவ்வளோதான் நம்ம. அதனால தான் நம்ம வந்து அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியது. நம்ம அதனால தான் அகங்காரமான ஜீவாத்மாக்கள். அகங்காரம்னா வந்து எப்பவுமே கத்துறது இல்லை, நம்ம உள்ளுக்குள்ளே வந்து செட்டலாக இருக்குது, உள்ளுக்குள்ள அமைதியாக இருக்குது, ஒரு அகங்காரம் இருக்குது. நம்ம கோயிலில் வந்து கோயில் வழிபாடு வந்து 3வது யுகத்தில் உள்ளது. 3வது யுகத்தில் உள்ளதான் கோயில் வழிபாடு. கலியுகத்தில் உள்ளது வந்து நாம சங்கீதம் தான். ஆனால் நீ கலியுகத்தில் வந்து கோயில் வழிபாடு நம்ம வந்து உண்மையான கோயில் வழிபாடு கிடையாது. உண்மையான கோயில் வழிபாடு என்னன்னா 12 மணி நேரம் 18 மணி நேரம் அந்த காலத்தில் 3வது யுகத்திலாம் கோயிலில் உட்காந்துருப்பாங்க. அப்படியே ஆற்றுல குளிச்சுட்டு வந்து எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ பகவான் அபிஷேகம் நடக்குது, அந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறது, வேத மந்திரங்கள்லாம் சொல்கிறத கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ பூஜாரி வந்து ஒரு 1/2 மணி நேரம் கூட பூஜை ஓடுதுன்னா இப்படி இருந்த கையே அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் வந்து சரிம்மா நீ பையனை பிடிச்சிட்டு எங்கேயும் இல்லை, நான் அந்த போயிட்டு வந்தேன்னு சொல்லி அப்படியே போய் வெளியே போயிடும். அவர் முடிஞ்சிச்சான்னு முடிஞ்சா வாட்ஸ்அப்பில் கேட்குறது, வாய்ப்பு முடிஞ்சுன்னு சொல்லி நான் வரேன். நம்மளுக்கு வந்து மந்த புத்தி,
நம்மளுக்கு வந்து கலியுகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியம் வந்து மந்த புத்தி. அப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதான் நம்ம பகவானை மறந்துட்டோம். பகவானை ஃபுல்லாக மறந்துட்டனால நம்ம வந்து என்ன ஆகிட்டோம், நம்ம வந்து பகவத்கீதையில் வந்து 3வது அத்தியாயம் 42வது ஸ்லோகம் எல்லாம் சொல்லுங்க. இந்திரியாணி பரண்யாஹூர் இந்திரியேபியா பரமம் மனஹ மனசாஸ்து பரா புத்தி யோ புத்தே பரதஸ்துஹா யோ புத்தே பரதஸ்துஹா. அதாவது வந்து இந்த மனசு ஓகேவா, இந்த பாடி ஓகேவா, அப்புறம் இந்த உடம்புல வந்து என்ன இருக்குது, புலன்கள் இருக்குது, சென்சஸ் இருக்குது. இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டது இந்த 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 சென்சஸ்க்கு அதுக்கு மேலே உள்ளதுதான் வந்து பார்த்திங்கன்னா மனசு ஓகேவா. மனசுக்கு அதுக்கு அந்த புலன்களை இந்த நல்ல ஞாபகம், இந்த சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறது மனசு. மனசை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா புத்தி. புத்தி எங்கே இருக்குது மிருஷ்ணா? புத்தி எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? புத்தி இங்கே இருக்குது. மனசு நமக்கு இங்கே இருக்கு ஓகேவா. இப்போ புலன்களை சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தனை வந்து நல்லா கேட்கணும்னு தோணும், ஆனால் கேட்க முடியாது. எது கண்ட்ரோல் பண்ணுது? எது வந்து உங்களுக்கு வந்து இது கேட்டால் இப்படி ஆகுமோ, இது கேட்டால் இப்படி ஆகுமோ, எது வந்து நம்ம பண்ணுது? மனசு வந்து மனசில் வந்து அந்த எண்ணங்கள் தோணும். அப்புறம் டிசைட் பண்ணுறது சொல்லாமல் சொல்ல ஆள் பார்த்துக்கலாம், அதை ரைட்டாக இல்லை வேணாவோ ஸ்டாப் பண்ணுறது விடுறத வந்து இங்கே இருக்குது, புத்தியில் இருக்குது. சொல்ல என்ன ஆகுது பார்த்துக்கலாம், மாதாஜி தானே போன வாட்டி எங்கிட்ட எவ்வளோ பேசியிருக்காங்க, இப்போ நான் பேசுகிறேன் அந்தமாரி. அப்புறம் புலன்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மனசை கண்ட்ரோல் பண்ணுறது புத்தி. இந்த புத்திக்கு அப்பாற்பட்டு உள்ளே இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மா. அதான் வந்து யோ புத்தா பரதசுவா. அந்த புத்தானா வந்து என்னன்னா ஆத்மா. இப்போ இந்த ஆத்மா உள்ளே இருக்கு, புத்தி இருக்கு, அடுத்த மனசு இருக்கு, அடுத்த புலன்கள் இருக்கு. இது முதல் புரியுதா? ஓகே. இப்போ நம்ம வந்து ஏன் வந்து இந்த லோகத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம், ஏன் நம்ம பகவான் லோகத்துக்கு போகல, ஏன் நம்ம வந்து இந்த கீழ் லோகத்தை வந்து மாட்டிக்கிட்டோம்னா, இந்த புத்தி இருக்குல்ல இன்டெலிஜென்ட், இந்த புத்தி இருக்குல்ல இந்த இன்டெலிஜென்ட் வந்து என்ன ஆச்சுன்னா பொல்யூட்டட். அதாவது வந்து என்ன ஆச்சுன்னா அது வந்து களங்கம் அடைஞ்சிருச்சு, புத்தி களங்கம் அடைஞ்சிருச்சு. அதனால தான் இந்த ஜீவாத்மா இந்த ஆத்மா என்ன பண்ணிருச்சு, இந்த பாடி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஜீவாத்மா இந்த லோகத்துக்கு வந்துருச்சு. அதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தி மனசு கலங்கமாக இருக்கும் போது, இந்த புத்தி மனசு கலங்கமாக இருக்கும் போது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காக்கைக்கு சமமானம். புரியுதா? எப்போ இந்த புத்தி வந்து தெளிவான ஒரு வேலையை செய்யுதோ, எப்போ தெளிவடையுதோ, எப்போ குட் ஃபார்ச்சூன் எரைஸ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, எப்போ நல்ல நேரம் பிறக்குதோ அப்போ இந்த புத்தி வந்து அன்னப்பறவைக்கு சமமானம், அது பகவானோட பாதைக்குள்ளே வரும். இப்போ இந்த புத்தி வந்து மிஸ்ஃபார்ச்சூன், அதாவது வந்து துரதிர்ஷ்டமாக ஆகி அது என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் மறந்து போயிருக்கு இந்த புத்தி. இப்போ நான் வந்து ஆத்மா, நான் இந்த உடம்பு இல்லை, அதை மறந்துடுச்சு. எல்லாத்தையும் இந்த உடம்பு தான் நான், இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட உறவு தான் என்னோட ஃபேமிலி, இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட என்னோட காடி தான் என்னோட காடி, என்னோட உடம்பு சம்மந்தப்பட்ட என்னோட சொத்து தான் என்னோட சொத்து அப்படின்னு இந்த புத்தி என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து பொல்யூட்டட் ஆயிடுச்சு, இப்போ வந்து களங்கம் அடைஞ்சிருச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சு, இந்த புத்தி வந்து இந்த மனசு இந்த புத்தி என்ன பண்ணி இதான் என் உடம்புன்னு நினச்சிக்கிச்சு. ஆனால் ஒரிஜினலி நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம வந்து உண்மையிலே வந்து யார், ஆத்மா. இந்த பாடி நம்ம வந்து பல வகையில் நம்ம பாடி எடுத்துகிட்டு இருக்கோம், பல பிரிவில் நம்ம பாடி எடுத்துட்டோம். இப்போ போன பிரிவில் ஒரு 3 பிரிவுக்கு முன்னுக்கு நம்ம அம்மா நம்மளுக்கு சோறு ஊட்டிருப்பா, அது ஞாபகம் இருக்கா நம்மளுக்கு? ஏன் பிரபு? ஒரு அப்பா நம்மளுக்கு வந்து சோறு ஊட்டிருப்பாரு, நம்மளுக்கு பார்த்துருப்பாரு. ஒரு மனைவி நம்மளுக்காக காத்துட்டு இருப்பா, நம்ம செத்து போய் வந்துட்டோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. அதே போல் தான் அந்த செட்டு முடிஞ்சோன்னே இந்த செட்டு முடிஞ்சோன்னே அடுத்த செட்டு, அது முடிஞ்சோன்னே அடுத்த செட்டாக உங்களுக்கு வந்து ஒரு பாடியாக மாறி இருக்கும். ஓகேவா? அது மனித பிரிவியாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், காக்கியாக இருக்கலாம், குருவியாக இருக்கலாம், பேயாக இருக்கலாம், பூதமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகே. இப்போ இந்த புத்தி கலங்கம் அடைஞ்சிருச்சு. இப்போ எப்போ வந்து இந்த புத்தி கலங்கம் அடைஞ்சிச்சா என்ன அர்த்தம்னா, இது வந்து என்ன ஆச்சுன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து மாயைக்கு உட்பட்டுருச்சு. மாயானா என்ன அர்த்தம்? மாயாவோட ஆக்டிவிட்டி எத்தனை இருக்குது?
ரெண்டு வகையான ஆக்டிவிட்டி இருக்குது. என்னது? நான் எத்தனை வகை மாயான்னு கேட்கல. மாயாவோட ஆக்டிவிட்டி, மாயாவோட வேலைன்னா என்னது? இது மாயா. ஓகே, அதாவது மாயாவோட வேலை ரெண்டு வேலை. ஒன்று வந்து கிருஷ்ணர்கிட்டேருந்து பகவான்கிட்டேருந்து நம்மளை போக விடாமல் நம்மளை வந்து மறைச்சிரும், அறிவை மறைச்சிரும், புத்தியை வந்து பொல்யூட்டட் ஆக்கிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து என்ன நடக்குன்னா, அந்த புத்தியும் பகவானை மறந்த உடனே ரெண்டாவது விஷயம் பகவான்கிட்ட நம்ம தூரமாக கொண்டு போயிடும். அதான் வந்து ஆவர் நாட் மிக்கா கிரியா. ரெண்டாவது வந்து பிரகட் மாட் மிக்கா கிரியா. ஆவர் நாட் மிக்கா கிரியான்னு என்ன அர்த்தம்னா, நான் யார், கடவுள் யார், எல்லாத்தையும் நம்ம யோசிக்கக்கூடாது, எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. மொதல் வந்து கவர் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் இருட்டு ரூமில் ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு குண்டு ஊசி தேட முடியுமா? எப்படி தெரிவிங்க? முடிச்சுனா ரூமில் ஃபுல்லாக இருட்டாக இப்போ ஒரு ஊசி தேடணும், எப்படி தெரிவிங்க? கை வைப்பீங்க, குத்திக்கும். அப்போ தான் லைட் தட்டணும், உண்மையா இல்லையா? எஸ், மொதல் வந்து அறிவை கவர் பண்ணிடுவோம், அது அறிவு இருட்டாக வைக்கிறோம். ரெண்டாவது வந்து பகவான் கிட்டேருந்து தூரமாக கொண்டு போயிடும். என்னத்த போய் வழிபட்டு என்னத்துக்கு நீ கிளாஸுக்கு போகிற, நீ பாட்டு வீட்டில் ஓட, இன்றைக்கி அந்த ட்ராமா வேறு நம்ம தொடரும்னு சொல்லியிருக்கான் வேறு. இன்றைக்கி என்ன நடக்குது பார்க்கலாம் ட்ராமாவில். மனசு வந்து இழுத்துரும், பகவான் கிட்ட இழுத்துரும். போவோம் சும்மா போய் இப்போ அங்கே என்ன நடக்குது போய் பார்த்துட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் தோணும். அதனால தான் வந்து பகவான் கிட்டேருந்து தூரம் கொண்டு போயிடும். அதுதான் மாயாவோட வேலை. இப்போ மாயா வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, மாயாவோட யாருன்னா, மாயா சக்தி யாரோட சக்தி? மாயா துர்கா தேவி. ஓகேவா? இப்போ மாயா என்ன பண்ணிச்சு, நம்ம அறிவை வந்து கவர் பண்ணிச்சு, அறிவை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அறிவு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த புத்தி என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஸ்லீப்பிங் மோட்டுக்கு போயிடுச்சு, தூங்குற நிலையில் போயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் வந்து ஸ்லீப்பிங் மோட்டில் தான் இருக்கும். ஸ்லீப்பிங் மோட்னு என்ன அர்த்தம்னா, நம்ம உண்மையான யாருன்னு தெரில. அந்தமாரி வந்து நம்ம வந்து அந்த ஸ்லீப்பிங் மூட், அந்த ஸ்லீப்பிங் அதாவது தூங்குற நிலைமை வந்து 3 வகையாகப்படுது அப்படிங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து என்னென்னா, ஜாக்கிரணாம் அவஸ்தா. நம்பர் 1 எழுதிக்கிங்க, யாரும் எழுதுனா ஜாக்கிரதாம் அவஸ்தா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வரூப் அவஸ்தா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சுசுப்தி நித்ரா அவஸ்தா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜாகரணாம் அவஸ்தா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வரூப் அவஸ்தா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சுசுப்தி நித்ரா அவஸ்தா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, கடைசி சாலதுக்கும் ஓகே கலந்து வரும். ஓகே, ஜாக்கிரணாம் அவஸ்தான என்ன அர்த்தம்னா, அதாவது முதல் கீழேருந்து வருவோம். சுசுப்தி நித்ரா அவஸ்தானா டீப் ஸ்லீப்பிங் மூட், அதாவது ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம் என்ன அர்த்தம்னா, டீப் ஸ்லீப்பிங் மூட்னா, நான் எதுக்கு இந்த பிறந்திருக்கிறேன், நான் எதுக்காக வந்து மனசை பிரிவு எடுத்திருக்கிறேன், இந்த சாஸ்திரங்கள்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, நான் வந்து பிறக்கும் போது ஊனமாக பிறந்துக்கலாம், ஆனால் எனக்கு ஏன் உடம்பு நல்லா கிடச்சிருக்குது, ஏன் ஒருத்தர் ஊனமாக பிறந்திருக்கிறான், இந்த வாழ்க்கையோட குறிக்கோள் என்னது, எதுக்காக வந்து எல்லாரும் கோயில் குளமாக போயிட்டு வராங்க, இதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம மனம் போகிற போக்கில் போய் என்னென்ன பாவங்கள்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வரதை பார்த்துக்கலாம், எல்லாமே மனசு தான் காரணம். நம்ம தான் ஒரு டைலாக் வச்சுருப்போம், எல்லாமே மனசு தான் காரணம். அந்தமாரி சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க ஆழ்ந்த டீப் ஸ்லீப்பிங் இருக்கிறாங்க, அதாவது சுசுப்தி நித்ரா அவஸ்தா. அவங்க வந்து இந்த உண்மையான உணர்வில் இல்லை, அவங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஸ்வரூப் அவஸ்தானா, அவங்க வந்து கனவு காண்டிருக்காங்க, ட்ரீமிங் ஸ்டேஜ். அதாவது வந்து கனவு கட்டுறேன்னா என்ன, எப்படி சொல்லனா, நான் வந்து இந்த உலகத்தில் வந்து நல்லா ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன், நான் வந்து நல்ல ஒரு அழகாக இருக்கிறேன், நான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு சொந்தக்காரவங்களும் பிரச்சனை இல்லை, வீட்லேயும் பிரச்சனை இல்லை, எனக்கு முன்னுக்கு வீடும் பிரச்சனை இல்லை, எனக்கு பின்னால் வீடும் பிரச்சனை இல்லை, நாங்கள்லாம் எல்லா நாளைக்கும் வந்து கார்த்திகை தீபம் விளக்கேற்றமே நாளைக்கு நாங்கள் வந்து அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறோம், நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கிறோம் அப்படியும் வந்து ஒரு கற்பனையில் வந்து எல்லாமே இருக்கிறோம். பார்த்தீங்களா, இதான் வந்து ட்ரீமிங் ஸ்டேஜ். இல்லைனா வந்து ஐயோ இவன் சரியில்லை அவன் சரியில்லை, இந்தமாரி வந்து கஷ்டங்களை எனக்கு வந்து நான் ஒன்று தான் கஷ்டப்படுறேன்னு நினைப்பாங்க, அவங்க ஒன்று இந்த உலகத்தை கஷ்டப்படுறேன்னு நினைப்பாங்க சில பேர். இதெல்லாம் வந்து ட்ரீமிங் ஸ்டேஜ், அதாவது கனவு காணக்கூடிய இடம், அதாவது சொரூப் அவஸ்தா. அவங்க உண்மையான சொரூபம் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஓகே, நம்பர் 1 ஜாக்கிரணாம் அவஸ்தா. ஜாக்கிரணாம் அவஸ்தானா அவேக்னிங் ஸ்டேஜ், அதாவது வந்து தூக்கத்திலேருந்து எழுந்திக்கக்கூடிய கட்டம் சூழ்நிலை சொல்லலாம். அதாவது நான் யார்,
ஜீவேர சொரூபாய் நித்திய கிருஷ்ணாஸ். நான் ஆத்மா. ஆத்மா உண்மையான வேலை என்னது? பகவானோட சேவகன். நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? எதுக்காக பகவான் அது வந்திருக்கிறாரு? எதுக்காக சாஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த வாழ்க்கையோட குறிக்கோள் என்னது? டைம் ஓடிட்டே இருக்குது, என் வயசு வந்து ஏறிட்டே இருக்குது. ஓகேவா? பிறந்த நாள் கொண்டாடுறது வந்து நிறைய பேர் ஹாப்பியாக கொண்டாடுறோமா இல்லையா? பர்த்டே, என் கணவனுக்கு பர்த்டே, என் மனைவிக்கு பர்த்டே, என் பேபிக்கு பர்த்டே. பர்த்டேயோட உண்மையான மீனிங் என்னது? நம்ம வந்து மரணத்தை நோக்கி கிட்ட போயிட்டு இருக்கோம். உனக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து முடிக்கிட்டே வருது. அதான் ஆக்சுவலி பர்த்டே. பர்த்டே வந்து நம்ம சந்தோஷப்படுறதில்லை. உனக்கு இவ்வளோ நாள் முடிஞ்சிருச்சு, முன்னுக்கு எவ்வளோ நாளுக்குன்னு தெரியுது, நாளைக்கு கூட கதை முடியலாம். அதனால் எச்சரிக்கையாக இருன்னு சொல்கிறது தான் பர்த்டே. அது ஆன்மீக ரீதியில் வந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஆன்மீக விஷயங்களை பாக விஷயம் எடுத்துக்கலன்னா ஹாப்பி பர்த்டே தான். உண்மையான பர்த்டே என்னன்னா, உண்மையாக நினச்சி பாருங்க, உங்களோட டைம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு 50 வயசு ஆச்சா, 50 வருஷம் நீங்கள் முடிஞ்சிருச்சு. 50 வயசு நம்ம 50 வருஷம் வந்து நம்ம வந்து இறந்து போயிட்டோம். இப்போ நீங்கள் குட்டிக்கார அடித்து பின்னாடி போனால் கூட போக முடியுது. இப்போ முன்னுக்கு வந்து எவ்வளோ தூரம்னு தெரில. மரணம் வந்து உனக்கு உன்னை நோக்கி கிட்ட வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் வந்து எவ்வேறாரு, நீ வந்து என்ன சொல்லுங்க விழிப்புணர்வோடு இரு. அப்போ அந்த டைமை சொல்கிறது தான் வந்து பர்த்டே. வருஷத்துக்கு ஒன்று வச்சு இது பண்ணுறாங்க எல்லாருமே. ஓகே, அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் அவேக்கனிங் டைம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார், கடவுள் யார், நம்மளுக்கு வாழ்க்கை எவ்வளோ ஓடி இருக்குது, இதை பற்றி புரிஞ்சுக்கிறது. சரி, இப்போ பாகவத சொல்லி கொடுக்குறது என்னது? இந்த மாதிரி கேட்கணும்னா இதான் வந்து ஜாக்கிரணாம் அவஸ்தா. எப்போ ஒரு ஆத்மா வந்து சுசுப்திம் நித்ரா அவஸ்தாலேருந்து அது வந்து கிடைச்சா ஒரு அடுத்த கட்டம் சொரூப் அவஸ்தா, பிறகு வந்து அதுக்கப்புறம் வந்து ஜாக்கிரணாம் அவஸ்தா. எப்போ இந்த ஆத்மா வந்து உண்மையான விஷயம் எப்போ வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து அந்த ஆத்மா வந்து அந்த புத்தி வந்து அப்போ தான் வந்து அப்போ தான் வந்து என்ன சொல்லுறது வந்து ஏஞ்சிக்கிற மாதிரி, அதாவது தூக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிற மாதிரி. அது வரைக்கும் வந்து புத்தி ஸ்லீப்பிங் மோட்டில் இருக்குது. புத்தி ஸ்லீப்பிங் மோட்டில் இருக்கும் போது ஆத்மா வந்து நான் தான் இந்த உடம்பு, நான் தான் பண்ணுறேன் சொல்லி எல்லாம் நினச்சிக்கும். அதனால தான் ஆத்மா வந்து பல பிரிவுகள் இருக்குது. ஆத்மா வந்து சுத்தமானது, ஆன்மீகமயமானது. ஆனால் ஆத்மா வந்து ஏன் வந்து பல ஒரு பாடியாக எடுக்குது? ஆத்மா தூய்மையானது தானே, ஆத்மா ஆன்மீகமயமானது தானே, ஆத்மா பகவான் வருது. என் ஆத்மாவுக்கு தெரியாதா பகவானோட சேவகன்னு சொல்லி? அப்போ ஏன் பல பிரிவுகள் இருக்குது? ஏன்னா ஆத்மா நல்லா ஞாபகம், அது வந்து மனசு புத்தி, அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தை பார்க்குது. இந்த மனசும் புத்தியை வந்து சரிப்படுத்தலைன்னா ஆத்மா வந்து அது வந்து என்ன பண்ணிக்கும், நான் தான் இந்த உடம்பு, நான் தான் இது பண்ணுறேன், நான் தான் இந்த உடம்பை வந்து என்ன அதோட வந்து கனெக்ட் பண்ணிக்கும். இந்த ஆத்மா வந்து இந்த புத்தியை மனசு சுத்தமாக்கலைன்னா நான் தான் இந்த உடம்புன்னு நினச்சிக்கும் ஆத்மா. இந்த ஆத்மா வந்து மனசும் புத்தி எப்போ வந்து சுத்தமாக்குதோ அப்போ தான் இந்த ஆத்மாவுக்கு தெரிய வரும், நான் இந்த உடம்பு இல்லை, நான் தான் வந்து பகவானோட சேவகன், இந்த பாடி வந்து தற்காலிகமான அப்போ புரியும். அதனால தான் மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு சிசாஷ்டங்கம் படிக்கும் போது முதல் சிசாஷ்டங்கம் என்னது? சேதோ தர்ப்பண மார்ஜன, மனசை தூய்மையாக்குறதுக்காக தான் முதல் மந்திரம். முதல் விஷயம் மனசு. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் மனசு தூய்மையாக்கும். இப்போ ஹரே கிருஷ்ண மந்திரம் ஆன்மீகமயமானது, கரெக்டா? ஆத்மா ஆன்மீகமயமானது. ஏன் டைரெக்டாக ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து டைரெக்டாக ஆத்மா கிட்ட வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணி புருஷ பகவான் போயிடலாமா இல்லையா? கரெக்டு தானே? யாராச்சும் கேள்வி கேட்டிருக்கீங்களா? அதை கேட்டதில்லை. ஹரே கிருஷ்ண மந்திரம் ஸ்பிரிச்சுவலானது, ஆன்மீகமயமானது. ஆத்மா ஆன்மீகமானது. டைரெக்டாக ஹரே கிருஷ்ண மந்திரம் பிடிச்சோம், ஆத்மா கனெக்ட் பண்ணிட்டு டக்குன்னு வந்து பகவான் போயிடலாம் தானே? ஏன் மனசு சுத்தப்படுத்தி வைக்கிறாங்க? காரணம் என்னன்னா, இந்த ஆத்மா இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும், இந்த பௌதிக உலகத்தை வந்துருச்சுன்னா, அந்த பாடியில் வந்துட்ட பிறகு இது எத்தனை பாடி மாறினாலும் ஆத்மா வந்து இந்த மனசு புத்தி இது மூலியமாக தான் வந்து வெளியாக முடியும். இந்த இந்த ரெண்டுத்தையும் வந்து தூய்மைப்படுத்தணும். இந்த ரெண்டுத்தையும் தூய்மைப்படுத்தாமல் ஆத்மா வந்து வெளியாக முடியாது. அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து சுத்தப்படுத்தினா மட்டும்தான் இந்த ஆத்மா வந்து ஓகே, நான் வந்து இந்த உடம்பு இல்லை, நான் வந்து ஆத்மா, நான் பகவான் சேவகன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் அது வந்து இந்த போடையே வெளியாகி பகவான் போக முடியும். இந்த மனசும் புத்தியும் சுத்தமாகாத வரைக்கும், அதாவது அது இருட்டான இடத்துல இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா வந்து நான் யாருன்னு சொல்லி தெரியவே தெரியாது. அதனால இந்த பாகவதம், ஹரே கிருஷ்ண மந்திரம், பகவானோட சேவைகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனசையும் புத்தியும் தூய்மைப்படுத்துறதுக்கு, ஆத்மாவை சுத்தப்படுத்துறது கிடையாது.
ஆத்மா ஆல்ரெடி சுத்தமானது தான், அது உள்ளுக்குள்ள தான் இருக்குது, அது பியூரானது. நீங்கள் மனசை புத்தி சுத்தப்படுத்தாத வரைக்கும் இந்த உடம்பு செத்து போய்ட்டு வச்சிங்களேன், இந்த மனசை புத்தியும் ஆத்மாவும் டக்குன்னு வேறு உடம்புக்கு போகும். அதே கசமோசா, அதே பிரச்சனை, அதே வந்து போகாமல் அது பண்ணிகிட்டு இருப்போம். அடுத்து வந்து பூனை போடைக்கு போகிறேன், பூனையாக இருக்கிறேன், பூனை போடும்போது பூனை செத்து போயிட்டுனா அடுத்த மனசுக்கு வரேன், அதே மனசு புத்தி அங்கே தான் வரும். அடுத்து நான் வந்து வேறு மனசு நான் வரேன், மனசு புத்தி அங்கே தான் வரும். ஆத்மா மனசு புத்தி 3 அங்கே வரும். இந்த மனசும் புத்தியும் வந்து மாறவே மாறாது, இது நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு வரோம். எப்போ இந்த மனசும் புத்தி சுத்தப்படுத்துகிறோமோ அப்போ தான் வந்து நம்ம வந்து பகவானோட லோகத்துக்கு போக முடியும். அந்த மனசும் புத்தியும் சுத்தப்படுத்துறதுக்கு ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம். அப்போ எப்போ மனசும் புத்தியும் சுத்தமாகுதோ அப்போ ஆத்மா வந்து அன்னப்பறவையாக புத்தி வந்து அன்னப்பறவையாக மாறுது. இந்த மனசும் புத்தியும் சுத்தம் பண்ணலைன்னா அது வந்து காக்கா கூட்டத்துக்கு சமம்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நான் ஒரே விஷயத்துல தான் நான் வந்து பல மோட்டிவேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வச்சா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஓகே, நான் நிறையா இருக்குது, ஒன்று இந்த பேசி பின்னால் பேசி நிறையா இருக்குது. பட் வந்து ஒரு ஷார்ட்டாக கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, தூங்குற ஸ்டேஜ் நான் சொன்னேன். தூங்குற ஸ்டேஜ்னா ஆத்மா வந்து என்ன பண்ணுது, ஆத்மா உள்ளே இருக்குது, ஆனால் புத்தி வந்து தூங்குற ஸ்டேஜில் இருக்குது, தூங்கிக்கிட்டு இருக்குது. ஒன்று ஆழ்ந்த உறக்கம், அதாவது டீப் ஸ்லீப்பிங்னா வந்து என்னதுன்னா இந்த உடம்பை பற்றி இந்த உலகத்தை பற்றி ஆத்மா பற்றி ஒரு நாலேஜ் இல்லை, அதை பற்றி கேர் பண்ணுறதே கிடையாது. ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து சொரூப் அவஸ்தான என்ன அர்த்தம்னா அது ஒரு கற்பனையில் இருக்கும். பகவான் ஒன்று சொல்லுவார் செய்யணும், இது ஒன்று செஞ்சுருக்கோம். நான் இது என்னோட, அது என்னோட, இது என்னோட, இதெல்லாம் என்னோட சொத்து, நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் நம்ம செத்து போயிட்டுனா அடுத்து இந்த ஏடிஎம் கார்டு பார்க்கவே முடியாது. ஐசி வெட்டும் போது இதெல்லாம் முடிஞ்சு எல்லாமே ரிஜெக்ட் தான். சொத்து திருப்பி வந்து அதே சொத்தை அனுபவிக்க முடியாது. அடுத்து வந்து எப்போ வந்து ஜாக்கிரதான அவஸ்தா, எப்போ வந்து எப்போ வந்து அது வந்து முடிச்சுக்குதோ அப்போ தான் வந்து அதுக்கு உண்மையாக புரிவிக்கும். இவ்வளோ நாள் வந்து நான் நாடகம் ஆடிட்டேன், இப்போ நான் உண்மையான ஸ்டேஜ் என்னன்னா நான் பகவானோட சேவகன், நான் பகவான் லோகத்துக்கு போகணும். நம்மளோட வேலை வந்து என்னதுன்னா இங்கே வந்து தங்குறதுக்கு வரல, இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு வரல. என்ஜாய் பண்ண நினைக்கிறதுலாம் வந்து என்ஜாய் பண்ணணும் சந்தோஷமாக நினைக்கிறது வந்து இது காக்கைக்கு சமம் சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணது வரல, இது துக்காலயம் அசாஸ்வதம். இந்த லோகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் துக்கத்தை கொடுக்கும், கொஞ்ச நேரம் இன்பத்தை கொடுக்கும், அப்போ திருப்பி துக்கம் வந்துடும். 2 நாள் சந்தோஷமாக இருக்கணும் தெரிஞ்சுக்க வேண்டாம். 2வது நாள் நைட் வந்து உங்களுக்கு இன்பம் வருது, ஒரு ஃபோன் காலோ இல்லை கண்டிப்பாக இன்பம் ஒன்று இருக்குது, இல்லை மறுநாள் காலையில் உங்களுக்கு 3வது நாள் உண்மை இருக்குது நடக்கும்போது ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை வரும், ஏதாச்சும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம், என்ன நடக்கலாம். நம்ம வேலை என்னதுன்னா நம்ம பகவானோட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பகவான் நாமத்தை சொல்லி பகவானோட சேவையில் இருந்து இந்த மனசையும் புத்தியும் தூய்மைப்படுத்திட்டு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பகவான் லோகத்துக்கு போய் சேரணும். அதான் நம்ம வேலை. ஏன் வந்து இந்த மனச பிரிவு ரொம்ப முக்கியம்னா இந்த மனச பிரிவில் மட்டும்தான் நீங்கள் மனசும் புத்தியும் சுத்தப்படுத்த முடியும். நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் பூனைக்கு போயிட்டீங்க வச்சிங்களேன், இந்த மனசு புத்தி சுத்தம் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு பூனை உட்காந்து வச்சு கிளாஸ் கொடுக்க முடியுமா? பூனை நீ கேளு பூனை முடியுமா? அது போன சொல்லிட்டு என்னை கீறி விட்டு போயிடும். மனிதர்களாக இருக்கும்போது தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிது. அதனால தான் மனுஷ பிரியாக வந்தால் மட்டும்தான் இந்த சுத்தப்படுத்தக்கூடிய இந்த ப்ரோசஸ் நீங்கள் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் அடுத்து வேறு பிரிவுக்கு போயிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாழை மரம் ஆகிட்டீங்க, இல்லை மரமாக பிறந்துட்டீங்க. உதாரணத்துக்கு வாழை மரம் பிறந்துட்டிங்கன்னா இந்த வாழை மரத்தில் எத்தனை ஜெனிஸ் வாழை மரம் இருக்கோ அத்தனை வகையான வாழை மரம் பிறந்து முடிக்கணும் நம்ம. அதுவும் நீங்கள் வந்து கொடுமையான பாவங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து ஆலமரம் பிறந்துட்டிங்கன்னா பல வகையான ஆலமரங்களுக்கு ஆலமரமாக நீங்கள் பிறந்து முடிஞ்ச பிறகு தான் ஒரு ஆலமரம் முடிஞ்சோன்னு நீங்கள் அடுத்த மனசு போய் எடுக்க மாட்டீங்க. இப்போ இந்த ஜெனிஸ் ஆலமரம் இருக்குது, அடுத்து வந்து அரச மரம் இருக்குது, இந்த மரம் வகையில் முடிச்சு தான் நீங்கள் அடுத்த பிரிவு எடுக்கணும். மீனாக பிறந்துட்டீங்க, நான் கெண்ட மீனாக பிறந்துட்டேன், இப்போ அடுத்து வந்து திருப்பி மனுஷனாக இல்லை, நீங்கள் மீன் எத்தனை வகை மீனுக்கு எல்லா மீனும் நீங்கள் பிறந்து முடிக்கணும். அதனால தான் அரிது மானியனா பிரித்தில் இது துர்லபம் மானுஷ ஜென்மா. மனுஷ பிரிவு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ வந்து யாரோ பண்ண புண்ணியமோ இல்லை நம்ம பண்ண புண்ணியமோ வந்து மனச பிரிவில் வந்து உட்காந்துருக்கோம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம பாதி வருஷம் முடிஞ்சிருச்சு, இல்லை 3/4 வருஷம் முடிஞ்சிச்சு, இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு. மனசையும் புத்தியும் சுத்தப்படுத்துகிற ப்ரோசஸ் ஆரம்பிச்சிட்டோமா? நம்மளே கேட்கும் போதே கேள்விக்குறி. அதுக்கு மிகப்பெரிய விஷயம் வந்து என்னதுன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்ரவணம் கேட்கறது, 2வது கீர்த்தனம் சாண்டிங் பண்ணுறது, பகவான் நாமத்தை ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. நம்ம நாமத்தை வந்து ஒழுங்காக சொல்கிறது, ஹரே ராம் ஹரே நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே ராம். அப்படி இல்லை, முடிஞ்சிருக்கும் அழகாக சொல்லி அழகாக கேட்கணும். ஓகேவா? அந்த அழகாக சொல்லி ஸ்ரவணம் கீர்த்தனம், தென் 3வது ஸ்மரணம்.
எப்போ நீங்கள் ஒழுங்காக கேட்குறீங்க, ஒழுங்காக சாண்டிங் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து புத்தியில் வந்து ஸ்மரணம், அப்போ தான் நீங்கள் வந்து பகவானை திங்கிங் பண்ண முடியும். இந்த புத்தியில் வந்து பகவானை திங்கிங் பண்ண முடியலன்னா இந்த புத்தி வந்து ஒன்றும் வந்து காக்கா கூட்டம் மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் அன்னப்பறையாக மாறலை. எப்போ அன்னப்பறவை தண்ணியில் இருக்கும்போது அந்த தண்ணி அமைதியாக இருக்கும், அழகாக அன்னப்பறவை இருக்கும். காக்கா சைட்டை போனீங்கன்னா அது காக்கா காக்கா கத்திருக்கும். இப்போ மனசில் வந்து பல வகை என்ன ஓடுதுன்னா அது காக்கா கூட்டம் மாதிரி காக்கா. உங்களுக்கு ஒரு சைடு சினிமா பாட்டு ஓடும், ஒரு சைடு வீட்டு பிரச்சனை ஓடும், இன்னொரு சைடு வந்து பக்கத்து வீடு அவள் வந்து எனக்கு பிரச்சனை பண்ணா நீங்கள் நாளைக்கு போய் பழி வாங்குற அவளை, அந்த பிரச்சனை ஒன்று மண்டையில் ஒன்று ஓடும். அப்புறம் வந்து பிள்ளை ஸ்கூலுக்கு போனா வந்தானா அந்த பிரச்சனை எல்லாமே ஓடும். எல்லாமே வேணும் தான் நம்மளுக்கு. ஆனால் நீங்கள் மந்திரத்தை நீங்கள் அழகாக சொல்ல இந்த பிரச்சனை எல்லாமே வந்து நம்ம இந்த மண்டை வந்து புத்தி வந்து காக்கா கூட்டம் மாதிரி மாறி அது அன்னப்பறையாக மாறும். அது அன்னப்பறையாக மாற்றுறதா இல்லை காக்கா கூட்டமாக வச்சுக்கிறதான்னு சொல்லி அது உங்கள் கையில் இருக்குது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ பாகவத் கந்தராதிக்கு, ஜெய பகவான் ஸ்ரீ சந்திரக்கு, தாயே கௌர் பிரம்மனந்தே, ஹரி ஹரி போல். எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள்? 5 நிமிஷம். உங்களுக்குமா கேள்விகள்மா? புதுசாக வந்திருக்கீங்க. அது உங்களுக்கு எதுவும் கேள்விகள்? எதுவும் கேள்விகள் சந்தேகம் பிரபு? எதுவும் இல்லையா வருவா? ஓகேவா, சொல்லுங்க ப்ரோ. ஓகேவா, அதுக்கு உங்களுக்கு எனக்கு கேள்விகளும் மனசு புத்தி அப்புறம் தான் ஆத்மா. நல்ல கேள்வி. ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் வந்து இப்போ பகவான் நாம சொல்கிறீங்க, இப்போ வந்து இந்த மாதிரி கிளாஸ்லாம் கேட்குறீங்க, இந்த மனசை புத்தி தூய்மையாகிட்டே இருக்குது. அதுக்கட்டி நம்ம மறைஞ்சிட்டோம் என்னன்னா அது வேஸ்ட் ஆகாது. அடுத்த பீரியடில் கண்டிப்பாக வந்து ஒரு மனசு பிரிவு கொடுத்து எங்கே விட்டிங்களோ அங்கேயே நீங்கள் தொடர்ந்து வரலாம். கிருஷ்ண பக்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் என்னென்னா நீங்கள் எங்கே எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு 100 படிக்கட்டு இருக்குது. இப்போ அம்மா உங்கள் பேர் என்னது மாதிரி? உங்கள் பேர் என்னது? பேர் செல்வி மாதிரி. நீங்கள் வந்து ஒரு 100 படிக்கட்டு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 15, 16, 17, 30 படிக்கட்டு வந்துட்டீங்க. அதுக்கிட்டே நம்ம மறைஞ்சிட்டோம். நீங்கள் அடுத்த பிரிவு வந்தோன்னா 31லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சம்பாதிச்ச சொத்து வந்து அப்படி இல்லை. இது நீங்கள் 1 லட்சம் வச்சுருக்கீங்க, அடுத்த பிரிவு வந்தோன்னா நீங்கள் 1 லட்சத்துலேருந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. பேபி தான் உனக்கு 1 லட்சம் காட்டு கொடுக்க மாட்டாங்க யாருமே. நம்ம திரும்பி முதல்ல சம்பாதிக்கணும். பகவான் கிருஷ்ண பக்தியில் வந்து என்னதுன்னா நீங்கள் எங்கே முடியும் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அதனால தான் சில பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோன்னு டக்குன்னு பிக்கப் ஆயிடுவாங்க, நல்ல ஸ்டாண்டிங் பண்ணி இது பண்ணுவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும், சில பேர் வந்து தள்ளுன்னு தள்ளணும். இல்லை எல்லாமே நான் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து அவங்க ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணி எவ்வளோ படிக்கட்ட போக முடியும் அவ்வளோ போயிடணும். பாரத தூக்கி பகவான் போட்டுக்கலாம் முடிஞ்சு. அப்புறம் நம்மளுக்கு அடுத்து வந்து அவர் எங்கே விட்டுமோ அங்கேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். அதை பற்றி இல்லை. நம்ம திராயுதம் மகத்துவ பையா 2040 சொல்கிறாரு, எனக்கு சிறிதளவு பக்தி செஞ்சாலும் நீ சிறிதளவு பக்தி செஞ்சாலும் உன்னை நான் மிகப்பெரிய பயத்திலேருந்து காப்பாற்றுறேன்னு. பகவான் வந்து பார்க்க மாட்டார். நீங்கள் 99 படிக்கட்டு வந்து நின்ட்டீங்க, 100வது படிக்கட்டு போயிட்டோம். நம்ம அவர் வந்து அவ்வளோ கல்லஞ்சிக்கார் இல்லை. சரி லட்சுமி மாதிரி 99 வந்துட்டீங்க, பரவாயில்ல ஒரு கடை நான் பைபாஸ் பண்ணுறேன் வாங்க லட்சுமி மாதிரி கூட்டு போயிடுவார். ஓகே மததி, டோன்ட் வெரி மததி. யாருக்கும் பகவான் வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மததி. புலன்கள் மனசு புலன்கள் சென்ஸு வந்து சென்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மைண்டு, மனசை கண்ட்ரோல் பண்ணுறது புத்தி வந்து இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா பாடிக்குள்ளே இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே யார் வந்து ஓனர்னா ஆத்மா தான் பாடிலாம் அசையும். இந்த ஆத்மா இல்லைனா என்னந்த புத்தி மனசு இருந்தாலும் பாடி இருந்தாலும் இதெல்லாம் எதுவும் அசையாது. அதனால தான் வந்து புலன்கள் சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறது மைண்டு, மனசை கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா புத்தி, இன்டெலிஜென்ட். நீங்கள் மனசில் என்ன வேணால் யோசிக்கலாம். இப்போ நான் உன்னை அறையணும்னு தோணலாம், நான் வந்து உன்னை பாராட்டணும்னு தோணலாம், நான் என்ன வேணாலும் செய்யணும்னு தோணலாம். ஓகேவா? அதனால தான் நீங்கள் மனசு தான் சுத்தமாக இருக்கணும். அதெல்லாம் வந்து பொய். இப்போ மனசில் வந்து 1000 தோணும், நம்ம எல்லாமே செஞ்சிட முடியுமா? செய்ய முடியாது. அப்போ எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற சாய் வந்து புத்தி. இது பேசாத, இது செய்யாத. மனசில் 1000 தோணும். இப்போ கூட நான் வந்து திடீர்னு பார்த்தா எனக்கு பாரிஸ் போகணுன்னு தோணும், திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து லண்டன் போகணுன்னு தோணும். உண்மையிலே மதஜி தோணுமா இல்லையா? ஆனால் போகணுமா இல்லையா அது பாசிபிள் நாட் பாசிபிளாக சொல்லி இங்கே சொல்லும். பேசாமல் இப்போ பிரசாத் சாப்பிட்டு நாளைக்கு வேலைக்கு போகணும் மணியாச்சு கிளம்புன்னு சொல்லும்.
அவ்வளோதான். ஓகே, அதனால தான் வந்து வச்சுக்கலாம். ஆனால் மனசுக்கு ஒரு விஷயம் இருக்குது. மனசு வந்து அது என்னென்ன ரெண்டு கண்ட அது வந்து ஒரு பவர் இருக்குது. அது சமயத்தில் புத்தியே வந்து மழுங்கடிச்சு அந்த மனசு வந்து ஹீரோ மாரி ஆகி ஒரு தப்பான காரியம் செஞ்சிடும். உதாரணத்துக்கு சின்ன பிள்ளைங்களாம் கெடுக்கிறாங்க வச்சுக்கங்களேன், அது புத்திக்கு தெரியும் செஞ்சால் மாட்டுவோம். இல்லை ஒரு இந்தியாவில் போய் இடையில ஒரு கேஸ் வந்துச்சு, ஒரு டாக்டரை வந்து சாவடிச்சிட்டாங்கன்னு. புத்திக்கு தெரியும். ஆனால் அங்கே என்ன வந்து அங்கே என்ன ஆச்சுன்னா மனசு வந்து பெருசாயிரும். அந்த ஆசை அந்த இது பண்ணும், அது மட்டும் தான் நிற்கும். அப்போ புத்தியும் அந்த ஆத்மா எல்லாம் வந்து இதாயிரும், எல்லாம் வந்து ஸ்லீப்பிங் மட்டும் போயிடும். அப்போ என்ன மனசோட அந்த வேகம் அதிகமாயிரும். ஓகே, என்ன மாதிரி அது அந்த ஸ்லீப்பிங் மாதிரி தூங்குறதா துர்லப மானச ஜென்மா, துர்லப மாணவ ஜென்மா. மாணவனா மனித பிரிவு, மனசு கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, மகாபிரசாதே